வசனத்தை வாசித்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போக போகிறோம். ஒரு வசனம் வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. மத்தேயு 24:3 வாசி. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த 3 நாளும் உடைய கிருபை, இரக்கம், தயவு கூடந்ததுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய மகிமை எங்கள் மத்தியில் கடந்து வந்ததுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மிடத்தில் பேசும்போதும் நீர் எங்களோடு கூட பேசும்போதும் தேவ ஆவியானவர் ஆளுகை செய்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். 3ஆம் நாளிலும் இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு கூட பேசும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்கள் மத்தியில் கடந்து வரட்டோம்ப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் என்பது 3 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அந்த வேத பகுதியை படிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். 3 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. 1 முதல் 8 வரை ஒரு பகுதியும், 9 முதல் 14 வரை இன்னொரு பகுதியும், 15 முதல் 30 வரை 3வது பகுதியும் இருக்கும். 30க்கு மேலே 51வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விளக்கம் அதில் இருக்கும். இந்த 3 பகுதிகளுடைய விளக்கம் அதில் இருக்கும். 1 முதல் 8 வருகைக்கு முன்னாடி நடக்கிற சம்பவங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, அதாவது உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உள்ளது. 9 முதல் 14 வரை உபத்திரவ காலத்தினுடைய முதல் பகுதியில் நடக்கிற சம்பவங்கள். 14 முதல் 30 வரை உபத்திரவ காலத்தினுடைய பின்பகுதி, இயேசுவின் வருகை, அர்மகதான் யுத்தம், அதை பற்றின காரியங்கள் எல்லாம் இருக்கும். 30வது வசனத்திலிருந்து 51வது வசனம் வரைக்கும் இந்த 3னுடைய விளக்கங்கள் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கும். இதைத்தான் இயேசுகிட்ட வந்து சீஷர்கள் அந்த 3வது வசனத்தில் கேட்குறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 2 பகுதி. ஒன்று வருகைக்கான அடையாளம், இன்னொன்று உலகத்தின் முடிவுக்கான அடையாளம். 2 அடையாளங்கள் அதில் இருக்குது. இப்போ இயேசு அதில் வந்து வருகைக்கு முன்னாடி நடக்கிற அடையாளத்தையும் சொல்கிறாரு, பகிரங்க வருகைக்கு போது நடக்கிற அடையாளத்தையும் சொல்கிறாரு. அதோட இந்த நியாயப்பிரமாணம், கிருபையின் பிரமாணம்லாம் முடிஞ்சு 1000 வருட அரசாட்சி, அதற்கான காரியத்தையும் அங்கே சொல்கிறாரு. இந்த 3 காரியங்களும் அங்கே இருக்கும். இப்போ நம்ம 3 காரியங்களையும் பார்க்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் முழுசையும் இப்போ நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்ம அந்த 2 கேள்விகளுக்கான மத்தேயு 24:3 2 கேள்வி இருக்குது. அந்த 2 கேள்வியில் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் 2வது கேள்விக்கான பதிலையும் பார்க்கலாம், ஆனால் நேரம் இருக்குமானால். முதல் கேள்வி என்ன? அந்த கேள்வி பார்த்தீங்கன்னா, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? 2 பகுதியாக இருக்குது. அதை நீங்கள் கேள்வி இப்படி கூட மாற்றிக்கலாம். உங்களுடைய வருகைக்கு அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவுக்கு. அதை நம்ம பிரித்து படிக்கும் போது சொல்கிறேன், அப்படி ஈஸியாக படிக்கிறதுக்காக சொல்கிறேன். அவங்க கேட்கும்போது கேட்குறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் வருகையோடு கூட உலகத்தின் முடிவும் இருக்கிறது. உலகத்தின் முடிவு என்பது வேறு, பூமியின் முடிவு என்பது வேறு. இதெல்லாம் வந்து வசனத்தில் உள்ளது. அதனால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களாக அவருடைய வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்கள், நடைபெற்று கொண்டிருக்கிறவைகள், நடக்க போகிறவைகள் என்பது சொல்லி எல்லாத்தையும் ஓசியா புஸ்தகத்தில் வந்து பார்த்தோம். நேற்றைய தினத்தில் வந்து வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தோம். இப்போ அதே மாதிரி மத்திய 24 அவர் சொல்லியிருக்கிறத நேரடியாக இங்கே வந்து எந்த விதமான தியானத்துக்கு எதுக்குமே அங்கே ஆண்டவர் ஒரு வழிவகையே செய்யலை. நேராக அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு என்னென்ன நடக்குங்கிறத நேரடியாகவே ஆண்டவர் சொல்கிறார். 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும், 8வது வசனம் வரைக்கும் ஆண்டவர் அந்த இடத்துல 7 அடையாளங்களை சொல்கிறாரு. நான் வரிசையாக 7 அடையாளங்களையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வேணா நம்ம அதுக்கப்புறம் விளக்கம் பார்க்கும்போது உங்களுக்கு அது எத்தனை பார்க்க முடியுதோ அத்தனை பார்க்கலாம். முதலாவதாக, அநேகரின் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று வருவார்கள். இது முதலாவது அடையாளம். 2வது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். 3வது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். 5வது,
பஞ்சங்கள், 6வது கொள்ளை நோய்கள், 7வது பூமி அதிர்ச்சிகள் அப்படின்னு அங்கே இருக்குது. இந்த 7 அடையாளங்களும் இருக்குது. அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த 7 அடையாளங்கள் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள். நான் சொல்கிறது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு. பகிரங்க வருகை அதுக்கப்புறம் 7 வருஷம் கழிச்சு தான் வரும். நிறைய பேருக்கு இப்போ என்ன சந்தேகம் இருக்குதுன்னா, ரகசிய வருகை இருக்குமா, நடக்குமா, ஏன்னா காலம் தள்ளுறதுனால. அதையும் ஒருபடி தாண்டி இயேசு வருவாரா, பகிரங்க வருகையோ ரகசிய வருகையோ இயேசு வருவாரா அப்படிங்கிற சந்தேகமே வந்துருச்சு. காரணம் என்னென்னா 2000 வருஷம் ஆயிடுச்சு, காலம் தாழ்ந்து போச்சு. ஒரு வெப்சைட்டில் அது ஃபேக் நியூஸு, ஆனால் ஒரு வெப்சைட்டில் இப்படி போட்டிருந்தாங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் வில் நாட் கம் பேக் அகைன் அப்படின்னு சொல்லி, இயேசு திரும்பி வரவே மாட்டார் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான அடையாளம் தான். அப்படி அவங்க சொல்கிறதும் ஒரு அடையாளம் தான். ஏன்னா பேதுருவின் புத்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 2 பேதுரு 3:3 சொல்கிறாரு, கடைசி காலத்தில் பரியாசக்காரர் வந்து அவர் வருவார் என்கிற வாக்கு தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். ஸோ அந்த காரியங்களும் இப்போ நிறைவேற தொடங்கிருச்சு. கண்ணுக்கு முன்னாடியே இயேசுவினுடைய வருகையை குறித்து நிறைய கிரிட்டிசைசன், அதாவது பலவிதமான உபதேசங்கள். வருவார், ரகசிய வருகை, சபை எடுத்துக்கொள்ள உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி எடுத்துக்கப்படும், உபத்திரவ காலத்துக்கு நடுவில் எடுத்துக்கொள்ளப்படும், உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி எடுத்துக்கொள்ளப்படும். இதெல்லாம் ஒரு உபதேசமாக இருந்துச்சு. இப்போ கடைசியாக இயேசு வரவே மாட்டாருங்கிறதும் ஒரு உபதேசமாயிருச்சு. ஸோ இந்த மாதிரி சந்தேகங்கள் நமக்கு வரக்கூடும் என்பதனால தான் முன்னாடியே ஆவியானவர் சீஷர்களை வைத்து ஒரு கேள்வியை கேட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்களை எல்லாம் நமக்கு சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஸோ இந்த அடையாளங்கள் நடக்கும்போது வசனம் சொல்லுது, அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் வேத வாக்கியங்களை அவர் உறுதிப்படுத்தினார். அப்போ இந்த அடையாளங்கள் நடக்கும்போது கர்த்தர் வருவார் என்கிற வேத வாக்கியம் உறுதிப்படும். ஸோ அதுக்கு தான் இந்த அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம வரிசை கிரமமாக அந்த அடையாளங்களை பார்க்க போகிறோம். முதலாவதாக, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி என்ன செய்வாங்களாம், வருவார்கள். இது ஒரு அடையாளமாக இயேசு சொல்லுகிறார். முதலாவது அடையாளம், வருகைக்கான அடையாளம். இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி இது வரைக்கும் ஒரு 3000 பேர் வந்திருக்கிறாங்க. நான் தான் இயேசுன்னு சொல்லி உலகளாவிய 3000லேருந்து 4000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, கிபி 40லேயே ஒருத்தர் வந்திருக்கிறார். இயேசு பரமேறி போய் ஒரு சில வருஷங்கள்லையே ஒருத்தர் நான் தான் கிறிஸ்துன்னு வந்திருக்கிறார். அந்த மாதிரி இப்போ வரைக்கும் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது, நான் தான் கிறிஸ்து என்று வருகிறவர்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இவங்க எல்லாமே கொஞ்சம் பேர் நான் தான் கிறிஸ்து என்று வந்தவர்களில் கொஞ்சம் பேர் இவங்க எல்லாருமே. இந்தியாவிலையும் அந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்திருக்கிறாங்க. திருநெல்வேலியில் ஒருத்தர் வந்தார், நான் தான் கிறிஸ்துன்னு சொன்னார். அந்த மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இப்போ வந்திருக்கிறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இந்த மாதிரி ஆட்கள் அந்த இயேசு சொல்கிறாரு, அநேகர் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். அடுத்து என்ன இருக்குதுங்க வசனத்தில், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் வஞ்சிக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து உங்களை வஞ்சிப்பாங்க. எப்படி சர்ப்பம் வந்து ஏவாளை வஞ்சித்ததோ அதே மாதிரி இவங்க வந்து உபதேசத்தின் மூலமாக உங்களை வஞ்சிப்பாங்க, நானே கிறிஸ்து என்று சொல்லி. இந்த மாதிரி ஆட்கள் வருவதற்கு காரணம் என்ன? அது இன்னொரு மிக முக்கியமான விஷயம். நல்லா நமக்கு தெளிவாக தெரியுது, இவங்கெல்லாம் இயேசு இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்கள் ஒரு பெரிய கூட்டத்தையே ஆதாயம் பண்ணுறாங்க. நீங்கள் அதை பார்க்குற ஃபஸ்ட்டு நிற்கிற ஆள் பேர் வந்து விசாரியன்னு பேர். இப்போ அவர் உயிரோடு இருக்கிறாரு, ஆனால் இப்போ பிடிச்சிட்டாங்க, ஜெயிலில் இருக்கிறாரு. ஆனால் இவர் தான் நான் தான் இயேசுன்னு ஜனங்களை மோசம் போக்குனதுலேயே ரொம்ப பெரிய நம்பர் 1. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் செர்பியாவில் வந்து இருக்கும்போது எடுத்த வீடியோ அது. இப்போ ஜெயிலில் இருக்கிறார். செர்பியாவில் இருக்கும்போது எடுத்த வீடியோ, நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களை அதிகமாக மோசம் போக்கின ஆளில் நம்பர் 1ல் இருக்கிறார். இவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள். இவருக்கு வேலை போயிருச்சு ஒரு 6 மாதம். அதற்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் சொன்னார், நான் தான் கிறிஸ்து என்று சொல்லி. ஜனங்களும் அதை நம்ப தொடங்குறார்கள். எதுக்கு நம்ப தொடங்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தியானித்து பார்த்தோம்னா, அல்லது ரொம்ப கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, 2 முக்கியமான, இயேசு என்ன வேலை பண்ணுறாரு பாருங்க, 2 முக்கியமான காரியங்களை இவர்கள் செய்கிறார்கள். ஜனங்களுக்கு 2 முக்கியமான காரியம் முக்கியம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு விதை போடப்பட்டிருக்கு. இயேசு எப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு விதை ஒன்று இருக்குது, இப்பவும் இருக்கு. நல்ல ஊழியக்காரங்க வீட்டுக்கு போனாலும் இருக்கு. என்னன்னா, நீல முடியோட தாடியோட ஒரு ஆளுடைய போட்டோ. அந்த நீல முடியோட தாடியோட இருக்கிற அந்த ஆள் இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு சின்ன வயசுலேயே ஒரு விதையை போட்டாங்க. பெந்தகோஸ்தே சபைக்கெல்லாம் வந்தீங்கன்னா, ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் வந்தீங்கன்னா,
ஆரம்பத்தில் சொல்லி கொடுக்குற மூல உபதேசத்தில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோட்டோவெல்லாம் தூக்கி வெளியே போடுங்கம்பாங்க. இயேசுநாதர் ஃபோட்டோ, அவங்க அம்மா ஃபோட்டோ, அப்பா ஃபோட்டோ, சீஷர்கள் ஃபோட்டோ, தூதர்கள் ஃபோட்டோ, சிலை, எது இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டுங்கன்றவாங்க. அதான் மூல உபதேசம் அடிப்படை. இப்போ யாரும் அதை சொல்கிறதும் இல்லை, போய் பார்த்தாலும் சொல்கிறதும் இல்லை. நிறைய விசுவாசி வீட்டில் இருக்குது. அதை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு மனசு கஷ்டம். ஐயோ, விசுவாசி சொல்லி விசுவாசி ஏதாவது மனசு கஷ்டப்பட்டு. நான் உண்மையிலேயே சொல்லுகிறேன், இதுக்கு முன்னாடி உள்ள ஊழியக்காரங்க ஜென்ரேஷனில் வளர்ந்து வந்த இப்பொழுது ஊழியர்களாக இருக்கிறவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏன்னா அவங்க சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார்கள். அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் வந்துச்சு பாருங்க, இந்த கடைசி காலத்தில் இந்த மாடர்ன் டெக்னாலஜியோடு சேர்ந்து வர ஒரு ஜென்ரேஷன். இந்த படிச்சுட்டு ஊழியத்துக்கு வர ஆட்கள், படிப்பை நான் தப்பாக சொல்லலை, ஒரு ஊழியக்காரங்கிட்ட அடங்கி இல்லாமல், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கொள்ளாமல், அவங்ககிட்ட இருந்து சத்தியத்தை அறியாமல் வெறும் புத்தகத்தை மட்டும் அறிஞ்சிக்கிட்டு ஒரு கூட்டம் வருது இல்லை. இவர்களெல்லாம் வந்து தான் இன்னைக்கு எல்லாத்தையும் நாசம் பண்ணி போட்டாங்க. ஒரு காலத்தில் சத்தியத்தை அவர்களுக்கு அப்போ இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு படிப்பறிவு கூட குறைவாக தான் இருக்கும். அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆவியில் நடத்தப்படுதல், அவ்வளோதான். ஆவியில் நடத்தப்படுவாங்க, சொல்லுவாங்க இது செய்யக்கூடாது, ஆனால் சொல்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க, வைராக்கியமாக சொல்லுவாங்க. இப்போ போய் பாருங்க, இந்த மாதிரி இயேசுநாதர் ஃபோட்டோவெல்லாம் வீட்டில் இருக்கு, எல்லார் வீட்லேயும் இருக்கு. ஆனால் எடுத்து போடுன்னு சொல்கிறதுக்கு ஊழியக்காரன் கிடையாது. அந்த சபையினுடைய தலைமை போதகர் கூட சொல்ல மாட்டேங்கிறார். பார்த்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இது ஒருத்தர் கிஃப்ட் கொடுத்தாங்க, கிஃப்ட் எதை கொடுக்கணும், எதை கொடுக்கணும், கொடுக்குறவங்க எதை வேணாலும் கொடுப்பாங்க, எதை வீட்டில் வைக்கணுங்கிறது நமக்கு தான் தெரியணும். இது இயேசுநாதரும் இல்லை. இயேசுநாதர் இப்படி இருப்பார்னு பைபிளில் இல்லை. இயேசுநாதர் எப்படி இருப்பார் கொஞ்சம் யோசித்து பாருங்க. உன்னத பாட்டு சொல்லுது, அழகாக சொல்லுது, அவர் 10,000களிலே சிறந்தவர், அவருடைய கண்கள் பாலிலே கழுவப்பட்ட நதிக்கரையோரத்தில் தங்குகிற புறாவின் கண்களுக்கு ஒப்பாக இருக்கிறது, அவருடைய முகம் எப்படி இருக்கிறது, 10,000 பேர்களிலே சிறந்தவர். இந்த மூஞ்சிகள்லாம் அப்படியா இருக்கு? இந்த மாதிரி உள்ள போட்டோவெல்லாம் தூக்கி வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு வச்சிருக்கீங்க? சும்மா தான். ஒரு பெரிய ஊழியக்கார வீட்டுக்கு போற, டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி திருவிருந்து ஃபோட்டோ இருக்கு. இயேசுநாதர் இந்த பக்கம் 6 பேர், அந்த பக்கம் 6 பேர். இயேசுநாதர் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக ஒரு டேபிளில் உட்காந்துருக்காரு. அவரே தண்ணி தூக்கி போகிற ஒருத்தன் வீட்டுக்குள்ளே போகிறாரு. போய் மேல் வீட்டு அறையில் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ண சொல்கிறாரு. அங்கே போன பிறகு அந்த பந்தியை பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதுலாம் கிராண்டு பந்தி ஆயிடுச்சு. நான் அதை கேட்டேன் அவரை, இது என்ன இப்படி வச்சுருக்கீங்க, இது யாருன்னு, இது ஏன் இங்கே வச்சுருக்கீங்கன்னு. அப்போ அவர் சொன்னார், இயேசுநாதர் இருக்கிறாரு. ஊழியக்காரர் சொல்கிறார். நான் சொன்னேன், இயேசுநாதர் இருக்கிறாரு, கடைசியாக யூதாஸ் காரியத்தும் இருக்கிறான் வீட்டில். அதில் பார்த்தீங்கன்னா பணப்பையோட ஒருத்தர் இருப்பான், டாவன்சி வரைஞ்சதான ஃபோட்டோ. இன்றைக்கி வீடுகளில் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளுடைய மைண்டில் இயேசுநாதர் நம்ம மைண்டில் ஏற்றிட்டாங்க. ஒரு காலத்தில் பல நேரத்தில் ஜோம் பண்ணாலே இயேசுநாதர் நீல முடியோட தானே வர்றார். நமக்கு கண்ணை மூடி ஜோம் பண்ணும் போதே இயேசும் போது நமக்கு எது தான் வருது? நீல முடியும் தாடியும் தான் வருது. அது மாதிரி அவர் ஒளியாக இருக்கிறாரு, அவர் அக்னிமயமாக இருக்கிறாரு நம்ம அறிஞ்சு கொள்றதுக்கே பல வருஷம் ஆகுது. காரணம் என்ன? இந்த மாதிரி போட்ட விதை, சின்ன வயசுலேயே நமக்கு போட்ட விதை. அங்கங்கே ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான், இப்போ என் பையன் கேட்குறான், தாத்தா இப்படி எப்படி இருப்பார்னா தாத்தா ஃபோட்டோ காட்டுறேன், பாட்டி எப்படி இருப்பாங்கன்னா பாட்டி ஃபோட்டோ காட்டுறேன், இயேசுநாதர் எப்படி இருப்பார்னா என்ன காட்டணும்? வெரி சிம்பிள், போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுப்பா, இயேசுநாதர் வருவார் பார்த்துக்கோன்னு சொல்லிடுங்க. இயேசுநாதர் வருவாரா? உங்கள் ஜபத்துக்கு தான் வருவாரோ மாட்டாரோ தெரியாது. சிறு பிள்ளைகள் கேட்டால் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். பிள்ளையின் அழுகுரலை கேட்கிற தேவன் அவர். இன்னைக்கு நீங்கள் சின்ன வயசுல இப்படிப்பட்ட விதையை போட்டு விட்டுறீங்க. இயேசுநாதர் இப்படி இருப்பார்னு சொல்லி. புதிய ஏற்பாட்டில் இயேசு இப்படி இருப்பாரா? அப்படி இருக்க மாட்டார். உயிர்த்தெழுந்த பிறகு கல்லறை வாசலில் நிற்கிறார். நிற்கும் போது மகதலேனா மரியாள் பக்கத்தில் அந்த அம்மா நினைக்கிறாங்க அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி. ஏன் மகதலேனா மரியாளுக்கு இயேசுவை தெரியாதா? இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாங்க. லூக்கா 8:2 சொல்லுது, கலிலேயாவிலிருந்து அவரோடு கூட ஊழியம் பண்ணி கொண்டு வந்ததான மகதலேனா மரியாளும் 3 வருஷம் இயேசுவை பார்த்தவங்க உயிர்த்தெழுந்த உடனே தோட்டக்காரன் ஏன் நினைச்சாங்க? எம்மா ஒரு சீஷரோட பேசிக்கிட்டே போறார். பேசிக்கிட்டே போகும்போது அந்த சீஷர்கள் நினைக்கிறாங்க, இவர் யார் இப்படி பேசுறாருன்னு. ஒருத்தன் சொல்றான், அவர் பேசும்போது ஆவி நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையா? பேச்சு வச்சு தான் கண்டுபிடிக்கிறான். அப்ப இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மறுரூபம் ஆகிட்டார், வேற ரூபத்துக்கு போயிட்டார். அவர் மாம்சத்துல இருந்த ரூபத்தையே இல்லை அவரு. அப்ப இயேசு எப்படி இருப்பார் தெரியாது, அவர் வரும்போது தான் தெரியும். அதான் 1 யோவான் 3 காலையில வாசிச்சோம் பாருங்க,
பிள்ளைகளே, 1 யோவான் 3:2 இருக்குது. பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளியரங்கமாகவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம். அவர் வரும்போது தான் தெரியும் எப்படி இருப்போம்னு. இன்னைக்கு இந்த மாதிரி போட்டோவெல்லாம் வீட்டில் வச்சிருக்கீங்க, முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. விசுவாசி இருக்கிறீங்க பாருங்க, விசுவாசிகளுக்கும் இப்போ இவங்கெல்லாம் அதான் நான் சொல்லுவேன், கிறிஸ்தவத்துக்கு வந்திருக்கிறீங்களே ஒழிய இன்னும் விஷயம் மாறல. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி இந்த பேய் மேலே பிசாசு மேலே ஒரு பயம் இருந்துச்சு, காற்று கருப்பு எல்லாம். உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டை சுற்றிலும் எல்லாம் படுக்கையை சுற்றிலும் இந்த செருப்பு தொடப்பக்கட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு தூங்குவாங்க. இப்போ இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு இப்போ செருப்புக்கு பதிலாக என்ன இருக்குது? பைபிள் இருக்குது. வாசலில் குர்தோலை தொங்குது, அதுவும் சிலுவையில் தொங்குது, வாசலில் தொங்குது. ஏன்னு கேட்டு பாருங்க, இல்லை பிசாசு வராது. அப்போ இன்னும் பயம் மாறல, பொருள் தான் மாறி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பைபிள் தலைகாணிக்கு அடியில் இருக்கக்கூடாது, பைபிள் இருதயத்துக்குள்ள இருக்கணும். அப்பதான் பிசாசு உங்களை பார்த்து பயப்படும். நிறைய பேர் வீட்டில் எழுதி ஒட்டி வச்சிருக்கான், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கான். எங்க வச்சிருக்கிறான்? மெயின் டோர்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏன் அதை அங்க ஒட்டி இருக்கிறீங்க? வர பிசாசு பார்த்துட்டு பயந்துரும். ஸ்டிக்கரை பார்த்து என்ன செஞ்சிடும்? பயந்துரும். ஒரு வீட்டுக்கு போகும்போது பார்த்தா 2 இருந்துச்சு, இயேசுவின் ரத்தம் ஜெயம், விக்டரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒட்டி வச்சிருந்தாங்க. நான் கேட்டேன், 2 ஒட்டி இருக்கீங்களே, என்ன விஷயம்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஒருவேளை தமிழ் தெரியாத பிசாசு வந்தா என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், பிசாசு வெளியே இல்லை, உள்ளதான் இருக்கு. நிறைய பேருக்கு இவங்களுக்கெல்லாம் என்ன, இந்த மாதிரி போட்டோவை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி குருத்தோலைகளை வச்சுக்கிட்டு, இது எல்லாம் பழைய பாரம்பரியம். இதெல்லாம் தூக்கி முதல்ல வெளியே போடுங்க. இதுல எதுலையும் எந்த பவரும் கிடையாது. எல்லா பவரும் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற இயேசுவின் நாமத்தில் தான் இருக்கிறது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்குள் தான் எல்லாம் இருக்கிறது. முதல்ல பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு விதை போடுறதை நிறுத்திடுங்க. இன்னைக்கு போய் முதல்ல உங்க வீட்டில் எங்கெங்கெல்லாம் இயேசுநாதர் போட்டோ இருக்குதோ தூக்கி முதல்ல வெளியே போட்டுருங்க. எப்படிங்க இயேசுநாதர் போட்டோவை போடுறது, ஏதாவது நடக்குமா? ஒன்றும் நடக்காது, உடைச்சி போட்டுருங்க. ஏன்னா இல்லைன்னா வேற எவனாவது கொண்டு போய் வீட்டில் வச்சுப்பான், அது அடுத்த பிரச்சனை. இது முதல் ப்ராப்ளம். என்னது? இயேசுநாதர் யாருன்னே தெரியாது, எப்படி இருப்பா தெரியாது. உங்களுக்கு அப்படி இயேசுநாதர் எப்படி இருப்பான்னு தெரியணும் அப்படின்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிச்சு பாருங்க. அவர் தலை வெண் பஞ்சை போல இருந்தது, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையாக இருந்தது, அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் உருக்கலைக்கப்பட்ட வெண்கலத்தை போல இருந்தது. இப்படி ஒரு போட்டோ வைக்க முடியுமா உங்களால? வைக்க முடியாது. அதுக்கு தான் சொல்றேன், இயேசுநாதர் போட்டோல இல்ல, இயேசுநாதர் குருத்தோலையில் இல்ல, இயேசுநாதர் பைபிளுக்குள்ள இல்ல, இயேசுநாதர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். வசனத்தை படிங்க, அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இந்த மாதிரி தப்பான விதையை போட்டு விட்டு இந்த மாதிரி ஆள் வந்த உடனே கிட்டத்தட்ட 4000 பேர் இவனுக்கு பின்னாடி போயிருக்கிறாங்க. ஒரே நாளில் மட்டும் லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க. விசாரியன்னு பேர் அவருக்கு, லட்சக்கணக்கில் ஃபாலோயர்ஸ். ஒரே நாளில் 4000 பேர் மொத்த சொத்தையும் விற்று அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டான். கொடுத்துட்டு அந்த ஆள் வீட்டு பக்கத்துலேயே, இந்த முழு வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், வீட்டுக்கு பக்கத்துலேயே குடிசை போட்டு தங்கி இருக்கிறான். என்னன்னு கேட்டால் பிபிசியில் போய் எடுத்தாங்க, நியூஸில் எடுக்கிறாங்க. இது 2வது பாயிண்ட். ஏன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்புறாங்கன்றதுக்கு பிபிசியில் போய் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இவர் இயேசு கிடையாது, ஒரு கல்ட்டு, இயேசு மாம்சத்தில் வெளிப்பட மாட்டார், ஒரே தடவை தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இனி அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாய் ஆவியில வெளிப்படுவார்னு வசனத்தில் இருக்குதே எல்லாம் சொல்லி கேட்டா அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நாங்க இவரை நம்புறோம். எதனால நம்புறீங்க? இயேசு என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்கிறாரோ அத்தனை அற்புதங்கள் இவரும் செஞ்சார். இவரு என்ன செய்யறாரு? அற்புதங்கள்லாம் செய்யறாரு. அற்புதங்களை வைத்து ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் எடை போடக்கூடாது. அற்புதங்கள் நல்லா தெரிஞ்சுங்க, இயேசுநாதர் காலத்திலேயே வசனம் சொல்லுது, சீஷர்கள் இயேசு கிட்ட சொல்றாங்க, நம்மை சாராத ஒருத்தன் உங்களுடைய நாமத்தினால என்ன பண்றான்? அற்புதங்களை செய்கிறான். அப்ப நம்மை சாராதவனும் என்ன பண்ண முடியும்? அற்புதங்களை செய்ய முடியும். இன்னும் நான் உங்களுக்கு ஒருபடி மேல போய் சொல்றேன். அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 16:13 வாசிங்கள் பார்ப்போம். அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் அற்புதங்களை செய்கிற
பிசாசுகளின் ஆவி. பிசாசுகளின் ஆவிகள். பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். அதான் ரொம்ப முக்கியம். அற்புதங்களை வைத்து எந்த ஊழியக்காரனையும் ஊழியத்தையும் எடை போடக்கூடாது. அதுவும் கடைசி காலத்தில் இப்போ பிசாசுகள் அற்புதங்களை பயங்கரமா செய்ய ஆரம்பிச்சிருக்குது. இன்னும் நான் சொல்றதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, சபைகளுக்குள்ள வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்ப நிறைய ஊழியக்காரங்கிட்ட சொல்ற விஷயம் என்னன்னா, தயவு செய்து உங்களுக்கு தெரியாத ஊழியர்களை சபையில என்ன செய்யாதீங்க, ஏத்தாதீங்க. அதை யார் ரெக்கமெண்ட் பண்ணாலும் ஏத்தாதீங்க. பர்சனலா உங்களுக்கு தெரியுமா, இல்லை அவரை பத்தி நல்லா கேள்விப்பட்டீங்களா, உபதேசம் தெரியுமா, அவர் கரெக்டா இருந்தா ஓகே ரைட். கொரியாலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறாருன்னா ஏத்திராதீங்க. குறிப்பா ஆப்பிரிக்காலேருந்து வந்திருக்கிறாருன்னா ஏத்தவே ஏத்தாதீங்க. நான் குற்றமா சொல்லல. அநேக இடங்களிலே இந்த பிசாசுகளை கொண்டு அவர்கள் அற்புதங்களை செய்கிறார்கள். பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். ஒரு தேவனை அறியாத ஒரு மனுஷன், இன்னொரு மதத்தை சார்ந்தவர், அவர் திடீர்னு அவரை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. அவர் அந்த மதத்தினுடைய பிரசங்கியார், பிடிச்சிட்டு போயிருச்சு. பிடிச்சிட்டு போன உடனே அவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி அவர் அவருடைய இடத்துல தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்தார். ஜனங்கள் கூட்டமாய் அவர்கிட்ட ஆசி வாங்க போனாங்க. அப்போது டிவியில் போட்டாங்க, இது அப்படியே லைவ்ல நியூஸில். ஒரு அம்மா கிட்ட கேட்குறாங்க, இவர் மேலே இவ்வளோ குற்றங்கள் இருக்குது, நிரூபணமாகுது, கோர்ட்டும் கேஸ் போட்டு இவர் மேலே எல்லாம் செஞ்சுருக்குது, நீங்கள் திரும்பி இவர்கிட்ட நிற்கிறீங்களே அப்படின்னு அந்த நிருபர் கேட்குறாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, கோர்ட்டு என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நான் 6 வயசுலேருந்து ஆஸ்மாவில் இருந்தேன், இவர்கிட்ட வந்தேன், இவர் மந்திரிச்சு ஒரு காரியம் கொடுத்தாரு, எனக்கு ஆஸ்மா சுகமாச்சுன்னு அந்த அம்மா. என்ன சொல்லுவீங்க? பிசாசுகளும் அற்புதங்களை செய்யும். அற்புதங்களை பிசாசு செய்து அற்புதங்களை வைத்துக்கொண்டு எந்த ஊழியரையும் எந்த ஊழியத்தையும் நீங்கள் முடிவெடுக்க கூடாது. இந்த ஆள் கூட அற்புதம் நிறைய செஞ்சிருக்கிறான். நிறைய பேர் விசுவாசிகள் எங்க அற்புதம் நடக்குதுனால உடனே வண்டி பிடிச்சிட்டு ஓடுறது. விசுவாசிகளுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் எதுக்கு வச்சார்னா, புறஜாதியார் தேவனிடத்தில் வரும்போது ரட்சிக்கப்படுவதற்காக. உங்களுக்கு அற்புத அடையாளம் எப்படி தெரியுமா நடக்கும்? நீங்க அற்புத அடையாளங்களை வாங்குறவர்கள் அல்ல, நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்கிறவர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்றது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. நீங்களாம் விசுவாசியாகி 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சு, இன்னும் உங்க மூலமா ஒரு அற்புதமோ அடையாளமோ நீங்க, அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களுக்கு உங்க மேலேயே விசுவாசம் இல்லை, கர்த்தர் என்னை கொண்டு செய்வார்னு இல்லை. அப்போ இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆட்கள் வரும்போது பிசாசுகள் அற்புதங்களை செய்யும். நீங்க தான் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். விசுவாசிகள் நீங்கள் அற்புதங்களை செய்கிறவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க ஏரியாவுக்கு கர்த்தர் உங்களை தான் வச்சிருக்கிறாரு. உங்க ஏரியாவில் யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நீ தான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உங்களை தான் அந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நீங்களே என்ன பண்றீங்க? யாருக்கிட்டையாவது டைரக்ட் பண்ணி விடுறீங்க. மரம் காட்டு, இந்த கை காட்டி மரம் இருக்கும், இந்த பக்கம் போ அந்த பக்கம் போன்னு. இல்லைன்னா வண்டி பிடிச்சிக்கிட்டு நீங்க ஓடுறீங்க. நான் சொல்வேன், விசுவாசியை உருவாக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் மாறணும். ஏன்னா விசுவாசியோடைய அழைப்புக்குள்ளேயே ஊழியம் இருக்கு. ஆனா கர்த்தரை அழைக்கும் போதே உன்னை ராஜாக்களும் ஆசாரியருமாய் சேர்த்து தான் அழைச்சிருக்கிறார். நீங்க உடனே பாஸ்டர் ஆகணும், எவாஞ்சலிஸ்ட் ஆகணும்னு அர்த்தம் இல்லை. உன் ஏரியாவுக்கு நீ ஒரு ஆசாரியன், உன் தெருவுக்கு நீ ஒரு ஆசாரியன். அங்கே ஒரு சுகம் அளிக்கிற தேவைப்படுது யாருக்காவதுன்னா, நீ போய் ஜெபம் பண்ண சுகம் நடக்கணும். அந்த விசுவாசம் முதல்ல உங்களுக்கு வரணும். ஆண்டவரே என்னை கொண்டு அற்புதம் செய்யணும், ஜெபம் பண்ணணும். நீங்க உடனே வண்டி பிடிச்சிக்கிட்டு ஓடுறீங்க, அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டத்துக்கு, அங்க போய் நின்றுக்கிட்டு ஆண்டவரே நீர் என்னை பத்தி என்ன சொல்றீர், அங்க போய் கேட்கறது. அற்புதம் நடக்குமா, அடையாளம் நடக்குமா, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்களா? உங்களுக்கு எதுக்கு? எனக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களுக்கு எதுக்கு தீர்க்க தரிசனம்? உங்களுக்கு தேவையான மொத்த தீர்க்க தரிசனமும் அந்த வேதாகமத்துக்குள்ள இருக்குது. 2 அட்டைக்கு நடுவில் இருக்கு. அதையும் தாண்டி தீர்க்க தரிசனம் வேணுமா? உங்க சபைக்கு போங்க. சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாக கர்த்தர் சபையிலே தீர்க்க தரிசியை வச்சிருக்கிறார். சபைக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசுவார், எவனை கொண்டும் பேசுவார். நீங்க போய் ஒவ்வொரு ஆளையும் ஒரு தீர்க்க தரிசியும் பிடிச்சுக்கிறீங்க. ஆண்டவரே அங்க போய் தீர்க்க தரிசிக்கிட்ட ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்லணுங்கிறதை நீங்களே முடிவு பண்ணிட்டும் போறீங்க. மாத்தி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டீங்க. அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் போய் நிற்கிறீங்க, தீர்க்கதரிசி உங்களுடைய உண்மையான காரியத்தை சொன்னால் ஒத்துப்பீங்களா? 16 வயசில் நீ என்ன வேலை பண்ண, 21 வயசில் யாரை ஏமாத்தின,
25 வயசுல என்ன கேஸ் போட்டு என்ன பணத்தை திருடின இதெல்லாம் சொன்னா ஒத்துப்பீங்களா? அதுவும் ஒத்துக்க மாட்டீங்க. என்ன சொல்லணும்? மகனே, இந்த ஆண்டு நீ பலுகி பெருகுவாய். நீ மகளே, நீ எதிர்பார்த்திருந்த காரியம் இந்த வருஷம் நிச்சயம் நடக்கும். அந்த அம்மா எப்போ மாமியார் சாவுன்னு உட்காந்துட்டு இருந்துச்சு. நான் எப்பவும் சொல்றேன், தீர்க்கதரிசியை கெடுக்கிறது நீங்க தான். அவர் பாட்டு சும்மா தான் உட்காந்துருக்கார் தீர்க்கதரிசி எங்கேயோ. அவர்கிட்ட போய் ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாரு, உங்களை பத்தி ஆண்டவர் உங்ககிட்டயே சொல்லுவார். நீங்க முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க. இப்போ இந்த கடைசி காலத்தில் விசுவாசியெல்லாம் இந்த சோம்பேறி விசுவாசி ஆயிடுச்சு. உங்களை சொல்லலை, கொரியால நீங்களாம் தங்கம் சோம்பேறி விசுவாசி. உங்க சோம்பேறி விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி சில ஊழியக்காரன்னு வந்துட்டான். போய் பாஸ்டர் கிட்ட சொல்றது, பாஸ்டர் எனக்காக நீங்க உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுவீங்களா? சரி, நீங்க என்ன பண்ணுவீங்க? அவரு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு உபவாசம் போட்டு. நீங்க என்ன பண்ணுவீங்க? நல்லா சாப்பிட்டு ஃபோன் பண்ணி கேட்பீங்க, ஆண்டவர் ஏதாவது சொன்னாரு? ஏன்னா விசுவாசி இப்பெல்லாம் சோம்பேறி. ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்றது கிடையாது, கேட்கறது கிடையாது, ஆண்டவர்கிட்ட போய் உட்கார்றது இல்லை. என் பொண்ணுக்கு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு யாராவது ஊழியக்காரனை கேட்கறது எதுக்கு தெரியுமா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் பழிய தூக்கி ஊழியக்காரன் மேலே போட்டுடலாம். அவர் தான் சொன்னார். அவர் என்னெல்லாம் யாராவது ஃபோன் பண்ணி எது கேட்டாலும் நான் சொல்கிறதே இல்லை இப்பெல்லாம். ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி, ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறான்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்களேன்னுச்சு. நான் சொன்னேன், ஜெபம் பண்ணாமையே சொல்கிறேன். என்ன சொல்கிறாருன்னுச்சு, உங்களை ஜெபம் பண்ண சொல்கிறாருன்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்க? பின்ன அவனுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கே நேரம் பத்தலை. இப்போ ஒவ்வொரு எதுக்கு உங்களை விசுவாசி ஆக்கி வச்சிருக்கிறோம்? ஆண்டவர் எதுக்கு உங்களை விசுவாசி ஆக்குனாரு? எல்லா இடத்துக்கும் ஒரு ஊழியக்காரனால போக முடியாதுன்னு உங்களை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். உங்க ஏரியாவுக்கு நீங்க தான் ஆசாரியன். அங்கங்க நீங்க தான் போகணும், நீங்க தான் ஜெபம் பண்ணணும், நீங்க தான் அங்க இருக்கிறவங்களுக்கு டெலிவரன்ஸுக்கு ஜெபம் பண்ணணும். எல்லாத்துக்கும் உங்க ஏரியாவுக்கு நீங்க தான். இன்னைக்கு போய் ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஊழியக்காரனை ஹீரோவாக்கி, ஹீரோ வர்ஷிப் ஆக்கி, இப்போ ஊழியக்காரனையும் ஆண்டவரை பத்தியே பேசுறதில்ல. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கே நீங்க தான் காரணம். யாரு? எப்படி அந்த ஊழியக்காரன் காரணமாவான்? அவன் சொன்னா எந்த கழுத பேசினாலும் கர்த்தர் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க ரட்சிப்புக்கு எந்த ஊழியக்காரனும் காரணம் இல்லை. இப்ப நானா காரணமே இல்லை. நான் காரணமா இருந்தா நான் பேசுற அத்தனை பேரும் ரட்சிக்க பண்ணும். நான் பேசுறதுல 10 பேர் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறான்னு சொன்னா கர்த்தர் அவங்ககிட்ட கிரியை செய்தார், அதனால ஒப்பு கொடுத்தான். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இது மைக் மாதிரி, எனக்கு ஒரு மைக் இருக்கிற மாதிரி கர்த்தருக்கு நான் ஒரு மைக், அவ்வளவுதான். இது சரியில்லைன்னா இதை தூக்கி போட்டு வேற மைக் எடுத்துப்பாரு. பேசுறது கர்த்தர், கிரியை செய்யறது உங்ககிட்ட. முதல்ல இந்த ஊழியக்காரனை தூக்கி தலையில வச்சு ஆடுறத நிறுத்திடுங்க. உங்களை மாதிரி ஊழியக்காரனை தலையில வச்சு ஆடுற ஆளே யாரும் இல்லை. உடனே அப்படியே ஓ நீங்க இல்லை, அதுல வேற பார்த்தோன்னு ஐயோ பார்த்துட்டேன். எனக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? இந்த டிவியில் தான் அப்படி பண்ணுவாங்க. ஐயோ உங்க குரலை நான் கேட்டுட்டேன். இதில் என்ன இருக்கு? உங்களை விட மோசமாக இருந்ததுனால தான் கர்த்தர் என்னை ரட்சித்து கொண்டாந்துட்டார். இவனெல்லாம் ரட்சிக்காமல் விட்டோம்னா நாடு கெட்டு போயிடும். இவனை நாட்டை காப்பாற்றினா இவனை ரட்சிப்புகளை கொண்டாடணும்னு கர்த்தர் கொண்டாந்துட்டார். எந்த ஊழியக்காரனுக்கு பின்னாடியும் போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சபை கொடுத்துருக்கிறாரா, அந்த சபையில் கடைசி வரைக்கும் தங்கி இருங்க. ஊழியத்துக்கு அழைக்கிறாரா, ஊழியத்துக்கு போங்க. அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் புதிய ஏற்பாட்டில் நோ மீடியேட்டர். பழைய ஏற்பாட்டில் தான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாதுன்னு ஒரு ஆசாரியனை வச்சாரு. புதிய ஏற்பாட்டில் மகா பரிசுத்த ஸ்தலமே திறந்துருச்சு. இனி எந்த ஆசாரியனும் தேவையில்லை. கிருபாசனத்தில் கிட்டி நெருங்கி சேரணும், போயிட்டே இருக்கணும் கிட்ட. நீங்க இப்படியெல்லாம் ஊழியக்காரனை பண்றதுனால தான் நிறைய ஊழியக்காரன் விழுந்து போறான். அவனுக்கே பயமா இருக்கு, நம்ம இந்த ரேஞ்சிலேயே இருக்கோம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வரும்போது அண்ணன் வர்றார், வழிவிடு என்ன நடந்தானே வர்றாரு அவரு. அதுல என்ன இருக்கு? உங்களுடைய கனப்படுத்துதல் எனக்கு நல்லதுன்னு நீங்க ஆசைப்படுறீங்க, நான் வேணாங்கிற. அவனையும் சாதாரணமாகவே விடுங்க, ஊழியக்காரனையும். அவனும் உங்களை போல ஒரு சாதாரண மனுஷன் மட்டுமே. நீங்களும் தேவ மனுஷன் தான், அவனும் தேவ மனுஷன் தான். அல்லேலூயா. இனிமேட்டு அப்படி செய்ய மாட்டேன்ற ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்போ இது வரைக்கும் செஞ்சுருக்கீங்க. சும்மா கேட்டு பார்த்தேன். அல்லேலூயா. அநேகர் அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு இன்னைக்கு கடைசி காலத்தில் ஏமாத்துறாங்க. இவங்கெல்லாம் வெளிப்படையாக வந்தவங்க, வராமல் நிறைய பேர் ஏமாத்துறாங்க. இயேசுநாதருக்கு ஈக்குவலாக தன்னை உயர்த்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக இந்த
வால் மாதிரி ஒரு 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 வசனத்தை சேர்த்துப்பான், கர்த்தருடைய கிருபை. அவனை பற்றி மொத்தமாக பேசிட்டு கடைசியாக எதை சேர்த்துக்கிறது? கர்த்தருடைய கிருபை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, கர்த்தருடைய கிருபை மட்டுமே, அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லை. ஊழியக்காரனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், கர்த்தர் விசேஷித்தமான அழைப்புகளை கொடுத்துருக்கிறார், ஒரு சிலர் போதகராக்கியிருக்கிறார், ஒரு சிலர் எவாஞ்சலிஸ்ட் ஆகியிருக்கார். அது அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலை, அவ்வளோதான். அவங்க ஒழுங்காக பண்ணால் தான் அவங்களும் பரலோகத்துக்கு போக முடியும். நீங்கள் வேலை மரியாதை கொடுங்க, நான் வேணான்னு சொல்லலை, தேவனுக்கு ஈக்குவலாக கொண்டு போகாதீங்க, அதைத்தான் சொல்ல வரேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை கொடுத்துருக்காரு, உங்கள் சபையில் கனப்படுத்துங்க, அவருக்காக ஜெபம் பண்ணுங்க, நல்லது. ஆண்டவருக்கு ஈக்குவலாக மாற்றிடாதீங்க, அங்கே தான் சிக்கல் வருது. அப்படி வரும்போது தான் அவர்களெல்லாம் இவர்களை போல மாறுகிறார்கள். அநேகர் இது கூட பரவாயில்லைங்க, இது ஒன்று வந்திருக்கு பாருங்க, இது ஒரு டிவி நடிகை பாருங்க, இது டிவி நடிகை. இதை கூட ஏசுன்னு நினச்சி பியான்சின்னு பேர் அமெரிக்காவில், இது ஏசுன்னு சொல்லி இந்த சர்ச்சிலையுமே எத்தனை ஆயிரம் பேர் இருக்கிறான். இதுவும் பெரிய சர்ச்சு கட்டி இப்போ இது பைபிள் எழுதியிருக்குது, அதான் கொடுமை. பேபிள்னு அதுக்கு பேர், பைபிள் கிடையாது, பேபிள் அதுக்கு பேர். ஏன்னா பியான்சி எழுதுனது, பேபிள்னு பேர். இந்த மாதிரி அநேகர் கடைசி காலத்தில் வந்து ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள், இன்னும் வருவார்கள். நான் இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நடந்துட்டு இருக்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஒன்று வருது, சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட்னு சொல்லி. இவங்க வந்து சைனாவை சார்ந்தவங்க, கொரியாவை பேஸாக வச்சுருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு இயேசு மீண்டும் பெண் அவதாரத்தில் பிறந்திருக்கிறார்னு சொல்லி இப்போ இவங்க வராங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் 200 சர்ச் குரூப் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. 200 சர்ச் குரூப் தமிழ்நாட்டில் மட்டும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவர்களுக்கு மோசம் போக்குறவங்க நிறைய, இவங்க இல்லை. இப்போ இது வந்து பியான்சி, இது அமெரிக்காவில் இருக்குது. நான் சொல்கிறது வந்து இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, சர்ச் ஆஃப் அல்மைட்டி காட்னு சொல்லி. இதே மாதிரி நிறைய கொரியாலேருந்து வருது. இந்த கொரியாலேருந்து எழுப்புதல் மட்டும் வரல, கொரியாவிலேருந்து நிறைய கல்ட்டும் வந்துருச்சு. கொரியாவிலேருந்து நம்ம பாலயங்கீச்சோவுடைய சர்ச்சு ஒரு மிகப்பெரியதான ஒரு மாற்றத்தை ஜனங்கள் மத்தியில் கொண்டு வந்துச்சு. எல்லாருக்கும் அவர் சர்ச் மாதிரி மாறணும்னு பெரிய மாற்றம் உலகளாவிய வந்துச்சு. ஆனால் அதே வேளையில் அதே கொரியாவிலிருந்து நிறைய கல்ட், நிறைய கள்ள உபதேசம், கள்ள ஊழியர்கள் எழும்பி வந்தாங்க, இப்போ வந்திருக்கிறாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இவங்க உங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்வாங்க, உங்கள் பேரை மட்டும் அனுப்புங்க, உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, உங்களுக்கு நாங்கள் வேத பாடம் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கடைசியாக அவங்களுடைய கள்ள உபதேசத்தை புகுத்துவாங்க. நான் எப்பவும் சொல்வேன், இந்த கொரோனாவுக்கு பிறகு ஏற்பட்ட ஆபத்தில் ஒரு மிக மோசமான ஆபத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் சர்ச்சஸ் வந்தது. முந்தியெல்லாம் உங்களுக்கு இந்த ஆன்லைன் சர்ச்சுன்றது ரொம்ப குறைவு. ஒரு சபைக்கு போவீங்க, அந்த சபையில் உட்காந்து செய்தி கேட்பீங்க, அந்த ஊழியக்காரர் உங்களுக்கு எல்லாத்தையும் போதிப்பார், நல்லதோ கெட்டதோ அவரே வருவார் போவார், ஒரு குடும்பம் மாதிரி நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு உங்களுக்கு 4 பக்கமும் எல்லாம் வர தொடங்கிருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன். இப்போ நீங்களே முடிவு எடுத்துக்கிறீங்க, ஆராதனை அவரது கேட்கலாம், நாகர்கோயிலில் ஒருத்தர் பண்ணுறாரு, செய்தி இங்கே கேட்கலாம், எங்கே சென்னையில் ஒருத்தர் பேசுகிறாரு, தேசத்துக்காக மோகன் சி அண்ணங்கிட்ட போயிடலாம், ஃபைனல் ஜபத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட போயிடலாம். இப்போ நீங்கள் அப்படி ஆயிட்டீங்க. 4 பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் வர ஆரம்பிச்சிருச்சு. அதில் எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எல்லாமும் உள்ளே வருதா, எல்லாத்தையும் பார்க்குறீங்க, கேட்கும் போது உங்களுக்கும் சந்தேகம் வருது, அப்புறம் நீங்கள் அதுக்கு பின்னாடியே போயிடுறீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. தூத்துக்குடியில் சமீபத்தில், நான் சொல்கிறது சமீபம்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு குரூப் வந்தாங்க இஸ்ரேலிருந்து. ஹீப்ரூவில் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னு. நம்ம விசுவாசி இருக்குது, அதுக்கு தமிழே இன்னும் வராது. இன்னும் இந்த 66 புத்தகத்தையே படித்து முடிக்கல. உடனே எங்கே போயிடுச்சு? ஹீப்ருக்கு போயிடுச்சு. நான் ஹீப்ரு படிக்க வேணான்னு சொல்லலை, முதல்ல தமிழ் என்ன செஞ்சிருங்க, நல்லா படித்து உபதேசத்தில் ஸ்ட்ராங் ஆகிடுங்க. இதை விட்டுவிட்டு இது எங்கே போயிடுச்சு? ஹீப்ரு கிரீக்கு படிக்கிறேன்னு போக அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் மண்டையாட்ட. கடைசியில் தூத்துக்குடியில் எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 100கணக்கான பேர் அந்த கள்ளோபதேசத்துக்கு பின்னாடி போயிட்டாங்க. என்னன்னா, நரகம் கிடையாது, உனக்கு பரலோகம் மட்டும்தான் இருக்குது, உனக்கு எந்த விதம் என்ன பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் மோசம் போயிடுச்சு. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், இந்த எச்சரிப்பாக தான் உங்களுக்கு சொல்கிறேன், வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அதை தான் திருப்பி சொல்கிறேன். நான் உங்களுக்கு சேஃபர் சைடுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு சர்ச், ஒரு ஊழியக்காரன் பிடிச்சி வச்சுக்கோங்க, அந்த சபையில் முடிவு பரியந்தம் தங்கி இருங்க. ஊழியம் வந்தால் போய் ஊழியம் செய்யுங்க, அவ்வளோதான் கர்த்தர் உங்களுக்கு வச்சது. அதை விட்டுட்டு
நாலா பக்கமும் அங்கே பைபிள் ஸ்டடி நடக்குது, இங்கே ஹீப்ரூவில் எடுக்கிறாங்க, இங்கே கிரீக்கில் எடுக்கிறாங்க, அங்கே கொரியாலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறாராமா, வித்தியாசமாக போதிக்கிறாராமா. ஒரு வித்தியாசமும் இல்லை, எல்லாம் இந்த பைபிளுக்குள்ளே தான் இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இப்போ கள்ள உபதேசம் தலை விரிச்சு ஆடுது. ஏன்னு சொன்னால் பவுல் சொல்கிறாரல்ல, நான் போகிறேன் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும்னு சொல்லி. இப்போ நிறைய கள்ள உபதேசம், நிறைய ஓநாய்கள் எக்கச்சக்கம். காலையில் கூட பேசிக்கிட்டு இருந்தோம், வித்தியாசமான கள்ள உபதேசங்கள் இருக்குது. அவர்களெல்லாம் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கிறாங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வராங்க. நீங்கள் எவன் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் உடனே ஓகே, யார் என்னன்னு பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதனால சொல்கிறேன், தயவு செய்து இன்னொன்று முக்கியமான விஷயம், நல்ல பைபிள் படிங்க, நல்ல வேதம் வாசிங்க. நீங்கள் வேதத்தையும் வாசிக்க மாட்டேங்கிறீங்க, பைபிள் வாசிக்காம எது பேசினாலும் பாருங்க. பவுல் நிருபம் எழுதுறாரு, வசனம் சொல்லுது, அவர் எழுதுனதை யார் ஆராய்ந்து பார்த்ததா? பெராயா பட்டணத்தார் என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். தெசலோனிக்கேயர் என்ன பண்ணாங்களாம்? ஆராய்ந்து பார்த்தார்கள். இவங்க எல்லாம் இவங்க அப்போஸ்தலர்கள் சொல்ற உபதேசத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆராய்ந்து பார்க்கிறாங்க. இன்னைக்கு உட்காந்து நீங்க ஆராய மாட்டேங்கிறீங்க, பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் காலம். யாராவது ஆன்லைன்ல பேசினானா போட்டு விட்டு நீங்க பாட்டு சமையல் கட்டில் இருக்கிறீங்க, இல்ல போட்டு விட்டு நீங்க பாட்டு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. அது சரியா தப்பான்னு கூட கவனிக்கிறது கிடையாது. அதனுடைய விளைவு என்ன? கள்ள உபதேசம் உங்க மண்டையில் ஏறிக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமா. நான் எப்பவும் சொல்லுவேன், கள்ள உபதேசக்காரன் வீட்டுக்குள்ள வரானா, நிறைய ஊழியக்காரங்க சொல்லி கொடுப்பாங்க, அவனை வீட்டில் என்ன செய்யாதீங்க, ஏத்தாதீங்க. நான் சொல்றேன், ஏத்துங்க. ஏன் ஏத்தாதீங்க? ஒரு நல்ல உபதேசக்காரன், ஒரு நல்ல சபையில் இருக்கிற உனக்கு இருக்க வேண்டிய விசுவாசம், உனக்கு இருக்க வேண்டிய தைரியம் யாருக்கு இருக்குது? கள்ள உபதேசக்காரனுக்கு இருக்கு. அவன் யாரோ ஒருத்தர்கிட்ட பொய்ய படிச்சுட்டு தப்ப படிச்சுக்கிட்டு பைபிளை தூக்கிட்டு வீடு வீடா வரான். நீ ஒரு நல்ல ஊழியக்காரங்கிட்ட சத்தியத்தை படிச்சிருக்க, சத்தியம்தான் ஜெயிக்கும். நீ பேசி அவனை ஆதாயம் பண்ணணும். ஒரு கள்ள உபதேசக்காரன் அவன் வீட்டுக்குள்ள வந்துட்டானா அவன் கண்டிப்பா 10 வசனம் சரளமா பேசுவான். ஏன்னா அந்த 10 தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 11வது அவனுக்கு தெரியாது. நீ 15 வசனம் பேசினா அவன் ரட்சிக்கப்பட்டுருவான். உனக்கு 15 தெரியாது. இப்ப அதான் பிரச்சனை. இந்த கள்ள உபதேசக்காரன் இருக்கானே, தெசலோனிக்கேயர் அப்படி சொல்லுகிறது, தீமோத்தி இப்படி சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசித்து பாருங்களம்பா. நீ ஆனு பாப்பா இப்படி இல்லாம இருக்கு. நான் சொன்னேன், நீ திருப்பி பேசணும். மத்தேயு இப்படி சொல்லுகிறது, தானியேல் அப்படி சொல்லுகிறது, இப்படி நீங்க 10 பேசணும்னு அவன் கேட்பான். நம்மளோட நிறைய பேசுறான்டா அவன். ஆட்டோமேட்டிக்கா ரட்சிக்கப்பட்டுருவான். ஒருத்தர் வந்தார் அப்படிதான் எங்க வீட்டுக்கு வந்துட்டு, நான் மத்தியானம் சாப்பிட்டு உட்காந்துருக்கேன், உங்ககிட்ட கொஞ்சம் பைபிள் பத்தி பேசலாமான்னார். அவருக்கு எனக்கு தெரியாது. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொன்னேன், இல்லை நான் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபைக்கெல்லாம் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தெரியாத ஒரு சத்தியத்தை சொல்கிறோம் நான். அப்போ உட்காரு பேசுவோம். அவர் எடுத்தவொடனே கர்த்தர் எப்பவுமே நம்மளை அப்படி தான் பிடிச்சி கொடுப்பார் அவனை நம்மக்கிட்ட. எனக்கே ஏதோ 1-2 வசனம் தானியேல்ல தெரியும். அவர் வந்தவுடனே தானியேல்ல பேசுவோமான்னார். அப்பா சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நீ மாறிகிரி வேற புக்குக்கு போனீங்கன்னா தான் கஷ்டம். நமக்கு அது தெரியாது. தானியேல்னு ஆரம்பித்த உடனே 10 நிமிஷம் பேசினது தான். அவர் சொன்னார், நான் போயிட்டு எனக்கு ஒரு சீனியர் இருக்கிற அவரை கூட்டு வரட்டுமானார். வராத, முதல்ல நீ பைபிள் படி. கடைசியில் அந்த மனுஷன் ரட்சிக்க போகணும், அதான் முக்கியம். இன்னைக்கு நல்ல உபதேசக்காரங்க நீங்கள் பைபிள் படிக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா பாட்டை போட்டு விட்டுறது யூடியூப்பில், இல்லைன்னா டிவியில் பாட்டை போட்டு விட்டுறது, உட்காந்து அப்படியே சமைக்கிறது, வீட்டில் உட்காந்து கேட்டால் நாங்கள் ஆவியில் களி கூறுறோம். நீங்கள் எந்தில் வேணால் களி கூறுங்க, களி கிண்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் பைபிள் ஒழுங்காக படிங்க, உட்காந்து தியானிங்க. அது மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். வஞ்சிக்கிற உபதேசம் எக்கச்சக்கமாயிருச்சு. கடைசி காலத்தில் இப்படிப்பட்டவர்கள் எழும்பி வர தொடங்கிட்டார்கள். இது முதலாவது. வேதம் சொல்லுகிறது, அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு என்ன செய்வாங்க? வருவாங்க. நான் இன்னும் ஒன்று சொல்லிட்டு நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். அப்படி யாராவது உங்களுக்கு வந்தால் நீங்கள் தயவு செய்து, உங்களுக்கு ஒருவேளை பேச முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ரொம்ப ஒன்றுமே யோசிக்காமல் உங்கள் பாஸ்டர் ஃபோன் நம்பரை கொடுத்துருங்க. தைரியமாக தான் சொல்கிறேன், பாஸ்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. யாரெல்லாம் எந்தெந்த சர்ச்சில் வந்தீங்களோ அவங்க பாஸ்டர் நம்பர் கொடுத்துருங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, அவன் அதுக்கப்புறம் வரமாட்டான். அவனுக்கு தெரியும் எந்த ஆடு பிரியாணி ஆகும், எந்த ஆடு பிரியாணி ஆகாதுன்னு அவனுக்கு தெரியும். அவன் பாருங்களா, எந்த கள்ளோபதேசக்காரனாவது ஊழியக்கார வீட்டுக்கு வரானா? எந்த கள்ளோபதேசக்காரனா சர்ச்சில் வந்து பேசுகிறானா? அவன் எங்கே வரான்? நேரா விசுவாசி வீட்டுக்கு வரான். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, இந்த விசுவாசி பைபிள் வாசித்திருக்காது, இதுகிட்ட போனால் ஈஸியாக இது ஆத்மா ஆதாயம் பண்ணலான்னு. அப்படி நான் சொல்கிறேன், விசுவாசி நல்லா படிங்க பைபிளை. கள்ள உபதேசக்காரன் வந்தானா உட்கார வச்சிருங்க. வாடா இன்னைக்கு மாட்டின நீ வா. நம்ம பேசுறதுல அந்த பையன் ஓடியே போகணும். அவன் போய் அங்கே கேட்கணும். ஒரு ஜெகோவா விட்னஸ்கார் ஒருத்தர் வந்தார்.
ஒருத்தர் வந்துட்டு சில காரியங்கள் பேசிக்கிட்டே இருந்தார். திருப்பி ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருந்தேன். அவர் கேட்டார், இதெல்லாம் பைபிளில் இருக்குதான்னாரு. இருக்குன்னேன். இந்த வரம் இருங்க அப்படின்ட்டு போனார். போய் அங்கே போய் கேட்டிருக்காரு, ஏன்பா இதெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லவே இல்லையே. அவங்க சொன்னாங்களாம், இதெல்லாம் இப்போ சொல்ல மாட்டோம், சில வருஷங்கள் ஆகும், நாங்கள் சொல்கிறத மட்டும் படிங்க, நாங்கள் போயாண்டேன்னு சொல்லிட்டார். அவர் ரட்சிக்கப்பட்டு இப்போ அவர் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்து சமீபத்தில் தான் அவர் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் சத்தியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் எந்த ஆத்மாவையும் நீங்கள் ஆதாயம் பண்ண முடியும். ஆமென். சத்தியம்தான் விடுதலையாக்கும். நல்லா வசனம் படிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. இது 2 போதும். ஆவியானவர் உங்களை பாதுகாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்போ உலகம் அந்த இடத்துக்கு தான் போயிட்டே இருக்குது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். இயேசு எந்த யுத்தத்தை சொல்றாரு? இயேசு பொதுவாக சொல்றாரா? நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி ஒரு விஷயமே கிடையாது. லாங் அகோ, சோ லாங் அகோ, ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படிலாம் பைபிளில் இருக்கவே இருக்காது. நம்ம பைபிளில் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணி டேட்டு, இயரு எல்லாம் இருக்கும். இப்போ பாருங்க, நோவாவுடைய ஜலப்பிரளயம் வரும்போது நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே அப்படின்னு இருக்கும். கரெக்டாக இருக்கும். எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கும் போது 6ஆம் மாதம் 5ஆம் தேதி தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது அப்படின்னு இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அகாஸ்வேரு ராஜா அரசாளுகிற கால 1ஆம் வருஷத்தில். நம்ம ஆண்டவர் வந்து குத்து மதிப்பாக இருக்கவே இருக்காது. எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக டைமிங்கோட கொடுத்து வச்சிருப்பார். அப்போ இந்த யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் சொல்றாரு. எந்த யுத்தத்தை கர்த்தர் சொல்றாரு? பொதுவாக எல்லா யுத்தத்தையும் சொல்றாருன்னா இல்லை, கடைசி காலத்தில் நடக்கிற யுத்தம்னு ஒன்று இருக்குது பைபிளில். அந்த யுத்தத்தை தான் இயேசு சொல்றார். வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்கள். எசேக்கியேல் 38:8 வாசிங்கள். எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் பாருங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ ரொம்ப நேரமா தேடுறாங்க பாவங்க. வாசிங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசம் அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டது 1948ல. அதுக்கு முன்னாடி அவங்க சேர்த்துக் கொள்ளப்பட்டது எகிப்துல இருந்து நேரடியாக வந்தாங்க. 2வது தடவை அவங்க வரும்போது பாபிலோன்ல இருந்து வந்தாங்க. ஆனால் இந்த முறை தான் 3வது தடவை வரும்போது தான் எல்லா இடங்களிலும் அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். பற்பல ஜாதிகளிலிருந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டு வந்த தேசம் இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக நீ எழும்பி வருவாய்னு இருக்கு. எப்போ வருவாய்? கடைசி வருஷங்களே வருவாய். இன்னும் தெளிவா 2வது சாட்சி அதுக்கே 16வது வசனத்தை வாசிங்க. அதுல எசேக்கியேல் 38:16 வாசிங்க. நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருவாய். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். சோ இந்த யுத்தம் தான் கடைசி வருஷங்களிலே கடைசி நாட்களிலே சம்பவிக்க வேண்டிய யுத்தம். இஸ்ரவேல் கூட்டி சேர்த்த பிறகு நடக்கணும்னு இருக்கு. இஸ்ரவேல் கூட்டி சேர்த்தாச்சு. எவ்வளவு பெரிய ப்ராபசி பாருங்க. ஏன்னு சொன்னா 2000 வருஷமா இஸ்ரவேல் கூட்டி சேர்க்கப்படவே இல்லை. கிபி 70ல் சிதறடிக்கப்பட்டவங்க 1948 வரைக்கும் அவங்க இல்லை. 1918ல பால்ஃபர் டிக்ளரேஷன், 1948ல இண்டிபெண்டன்ஸ், அவ்வளோதான். தனி நாடா இஸ்ரவேல் வந்துருச்சு. அது நம்ம தாத்தா காலத்தில் வந்திருக்குது. 2000 வருஷமா இல்லை. இஸ்ரவேல்னு ஒரு நாடு இருக்கிறதே கடைசி காலம்ங்கிறதுக்கு அடையாளம். கடைசி காலத்தில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள். முதல் நாள் பார்த்தோம் ஓசியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில். கடைசி நாட்களில் அவர்கள் திரும்பி வருவார்கள். அவங்க திரும்பி வந்த பிறகு கடைசி நாட்களில் ஒரு யுத்தம் வரும். எந்த யுத்தம் வரும்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வரும். யார் எழும்பி வருவா? 38:2 வாசிங்க. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. இது யாரை பத்தி இருக்கு? எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான் ஆகிய கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி. யாரை பத்தி சொல்லியிருக்கு? இப்போ நான் உடனே அந்த நாட்டுடைய பேரெல்லாம் சொன்னா அது எப்படி அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதனால அந்த நாடு எங்க இருக்கணும் ஆண்டவர் அந்த இடத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறார். இப்போ அந்த இடத்த சொல்லிட்டா நீங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். வாசிங்க 39:2 வாசிங்க பார்ப்போம். நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களிலிருந்து எழும்பவும். அப்ப இஸ்ரவேலுக்கு வடபுறத்திலிருந்து ஒரு தேசம் எழும்பி வரணும். அது மேசேக் தூபால் அப்படிங்கிற ஜாதிகளுக்கு தலைமையான அதிபதியாக இருக்கணும். இது எந்த நாடு? யார் இருக்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு எருசலேம் மேல ஒரு புள்ளியை வச்சு
நேராக ஒரு கோடு வடக்கு பக்கம் நார்த் சைட் போட்டு பாருங்களேன். ஒரு உலக மேப்பில் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு கோடு நேராக போட்டு பாருங்களேன். அது போய் நேராக மாஸ்கோன்னு ஒரு இடத்துல நிற்கும், ஸ்ட்ரைட்டாக போய் நிற்கும். இந்த ரஷ்யா இருக்குது வந்து 2 பகுதிகளில் இருக்குது. ஒன்று ஐரோப்பாலையும் இருக்குது, இன்னொன்று ஆசியாவில் இருக்குது. ஐரோப்பா பகுதியில் நம்ம மாஸ்கோ இருக்கிறது, ஆசியா பகுதியில் டுபால்ஸ்க்குன்னு ஒரு பகுதி இருக்குது. இந்த 2 பகுதியை சேர்ந்தது தான் ரஷ்யா. இப்போ பைபிளில் வந்து தலைமையான அதிபதினு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு வேர்டு ஒன்று இங்கிலீஷில் இருக்குது, இங்கிலீஷ் பைபிளில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வேர்டை வந்து தமிழில் என்ன பண்ணிட்டாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. ஆனால் மலையாளத்தில், மராத்தியில், இங்கிலீஷ்லலாம் டிரான்ஸ்லேஷன் இருக்காது. அந்த அவனுடைய பேர் அப்படியே இருக்கும். யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கிறீங்களா? இருந்தால் சும்மா உங்கள் ரெஃபரன்ஸுக்கு சொல்கிறேன். 38:2 வாசிங்க பார்ப்போம். The chief prince of Rosh அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும். கேஜேவியில் இல்லைனா வந்துட்டு ஐஎஸ்வியில் என்ஐவியில் ஏதாவது ஒன்றில் பார்த்தீங்கன்னா the chief prince of Rosh அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ரஷ்யாவை குறிக்கிற ரோஷுங்கிற வார்த்தை ஒன்று இருக்கும். மலையாளத்துலேயும் இருக்கும், மராத்திலையும் இருக்கும், நீங்கள் இங்கிலீஷ்லையும் இருக்கும். தமிழில் மட்டும் அந்த வார்த்தையை விட்டுருக்குறாங்க, விடலை, அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. இப்போ இயேசுங்கிற வார்த்தையை வந்து அது பேர், அதை என்ன பண்ணக்கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இயேசுவை டிரான்ஸ்லேட் பண்ணால் வேற அர்த்தம் வரும். பர்னபா அப்படின்னு இருக்கு, அந்த பர்னபான்றது பேர், டிரான்ஸ்லேட் பண்ணால் அதுக்கு என்ன வரும், ஆறுதலின் மகன். அப்போ நம்ம எல்லா இடத்துலையும் ஆறுதலின் மகனேன்னா அவன் பேர் போயிடும், பர்னபாங்கிறது போயிடும். ஸோ பர்னபாங்கிறது பேர். அந்த மாதிரி தான் அந்த இடத்துல ரோஷுங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். ரோஷுங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில் வந்து தலைமையான அதிபதினு அர்த்தம். அதை அவங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க. மற்ற வேர்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரோஷன் இருக்கு. வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ரோஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கடைசி காலத்தில் யுத்தங்கள், நாங்கள் வந்து இதை ஒரு 2012 சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி பரிசுத்தவான்கள் ஒரு 100 வருஷமா அதை சொல்லிட்டு இருக்கிறாங்க, ரஷ்யா வரும்னு. எப்போ 1918 வந்து இஸ்ரேல் வந்துச்சோ, 1917 வந்து ரஷ்யான்ற தேசம் வந்து உருவாச்சோ, யுஎஸ்எஸ்ஆர்னு, அப்பத்துல இருந்து சொல்றாங்க வடக்கு பக்கத்தில் ரஷ்யா வந்துருச்சு, ரோஷ் வந்துருச்சு, இது இஸ்ரேலுக்கு விரோதமாக வரும். ரெண்டும் ஒரே காலகட்டத்தில் பூமிக்கு வந்துச்சு, அதாவது திரும்பி வந்துச்சு. ஸோ இப்போ ரஷ்யா எழும்பி இருக்குது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த யுத்தமானது ஒரு நாள் ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்குமாக திரும்பும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த யுத்தத்தை தான் இயேசு சொல்லுகிறார். இந்த யுத்தம் தான் வருகைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய மிக முக்கியமான யுத்தம். இந்த யுத்தத்துக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் நடந்துருச்சு. ரஷ்யா புறப்பட்டு கருங்கடலுக்கு வந்துருச்சு. பிளாக் சீல ரஷ்யாவுடைய கப்பல்கள் வந்துருச்சு. 2 கப்பல்கள் பிளாக் சீல மூழ்கடிக்கப்பட்டுருச்சு. இப்ப ரஷ்யா தன்னுடைய படைகளை சிரியா பக்கத்துல வச்சிருக்கு. சிரியாவுடைய ஒரு பார்டர் தான் இஸ்ரேல், கோலன் ஹைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு பார்டர் இஸ்ரேல். இப்ப சிரியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் ரஷ்யாவுடைய ராணுவம் நிக்குது, 40 கிலோமீட்டர்ல இருக்கு. எப்போ ஒரு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கிறாரோ அப்போது இஸ்ரேலிய ரஷ்ய யுத்தம் ஆரம்பிக்கும். இதுதான் எசேக்கியேல் 38-39 இந்த 2 அதிகாரத்திலையும் இந்த யுத்தத்தை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லி வச்சிருக்கிறார். இந்த யுத்தம் ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு முதல் உலக யுத்தமோ 2ஆம் உலக யுத்தமோ ஸ்டார்ட் பண்றது எங்கேயோ இருக்கும், முடியறது எங்கேயோ இருக்கும். இப்போ முதல் உலக யுத்தம் ஸ்டார்ட் பண்ணது ஆஸ்திரியா தேசத்தினுடைய இளவரசருக்கும் ஜெர்மனியை சார்ந்த ஒரு வாலிபனுக்கும் ஏற்பட்ட தனிப்பட்ட சண்டை. அவர் போயிட்டே இருக்கும்போது இவன் சுட்டுட்டான். சுட்ட உடனே 2 நாடும் பகை நாடா மாறி 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஜெர்மனிக்கு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க, ஆஸ்திரியாவுக்கு கொஞ்சம் பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அது முதல் உலக யுத்தமாக மாறிடுச்சு. இப்போ 2வது உலக யுத்தம் அந்த மாதிரி தான். போலாண்டு கிட்ட வந்து ஹிட்லர் வந்து ரயில்வேஸ் போகிறதுக்கு ஒரு இடம் கேட்டார். அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்க. நான் எடுத்துக்கிட்டார். இப்படி ஒவ்வொரு இடமா ஹிட்லர் பிடிக்க ஆரம்பிக்கும் போது 2nd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி தான் 3rd வேர்ல்டு வார் எங்கேயோ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆரம்பிச்சிச்சு. இப்போ அது அப்படியே ஃபின்லாண்டு பக்கம் திரும்புது. இன்னைக்கு ஃபின்லாண்டு பக்கம் திரும்புது. அடுத்து ஒவ்வொரு நாட்டையா ரஷ்யா அடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. பிரிட்டன் அடிக்க போறேன், க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லுது. இவங்க எங்கேயோ ஒரு தீப்பொறி இஸ்ரேல் பக்கம் திரும்பும். இஸ்ரேல் பக்கம் திரும்பி இஸ்ரேலுடைய டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான அந்த நம்ம தேவாலயம் இருந்த இடம், அந்த இடத்துல வரும்போது 3ஆம் உலக யுத்தம் உச்ச நிலைக்கு போகும். இந்த யுத்தம் தான் நமக்கு ஒரு அடையாளம். இயேசு கிட்ட கேட்கறாங்க இல்லையா, வருகைக்கான அடையாளம் என்னன்னு. இயேசு சொல்றாருல, யுத்தங்களின் செய்திகளையும். இப்ப யுத்தங்களின் செய்திகளை நீங்கள் கேள்விப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். இந்த யுத்தங்களின் செய்தி கடைசியா இஸ்ரேல் ரஷ்யா யுத்தமாக மாறும். ரஷ்யா இஸ்ரேல் யுத்தமாக மாறும்போது நீங்க தெரிஞ்சுக்கணும், எல்லாம் முடிஞ்சு,
நாம் மிக முக்கியமான அடையாளத்தை கிராஸ் பண்ணுறோம். எப்போ வேணாலும் இயேசு வருவார் அப்படிங்கிறது எல்லாமே பைபிளில் பர்ஃபெக்டாக இருக்கு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இந்த தீர்க்கதரிசனம் எசேக்கியேல் புஸ்தகம் வந்து ஏறக்குறைய ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி எசேக்கியேல் வந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் இருக்கும்போது, அடிமையாக இருக்கும்போது இது ஆண்டவர் கொடுக்குறாரு. அதற்கு பிறகு ஒரு 2600 வருஷம் ஆயிடுச்சு. 2600 வருஷத்துக்கு முன்னாடி வடபுறத்திலிருந்து ரோஷுன்னு ஒருத்தன் வருவான்னு கர்த்தர் எழுதுறாரு. 2600 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டும் கூட்டி சேர்க்கப்படுவார்னு எழுதுறாரு. எப்பேற்பட்ட ப்ராஃபஸி பாருங்க. நம்ம தேவனை போல இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் ஒருவர் உலகத்தில் இல்லை. அது நம்முடைய தேவன் ஒருவர் மட்டுமே. இன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும், இனி நடக்க போற அடுத்த 1000 வருஷத்துக்குரியதா இருக்கட்டும், அத்தனையும் வேதாகமத்தில் இருக்குது. அதான் கர்த்தர் சொல்றாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமா. இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நீங்க என்னென்னத்தையோ தேடுறீங்க, அந்த யூடியூப்ல போய் அதை தேடுறாங்க. நான் எதையுமே வேணான்னு சொல்லல. நீங்க தேடி ஆராய வேண்டிய முதலாவது எதுன்னு கேட்டா பரிசுத்த வேதாகமம். இது உள்ளதான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. தேடி ஆராய்ந்து பாருங்கள், நீங்கள் எண்ணி முடியாத அற்புதமான காரியங்களை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். இதை பார்க்கல மேலான அதிசயமான புஸ்தகம் ஒன்று கூட பூமியில கிடையாது. இதை படிக்க படிக்க இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க போயிட்டு இந்த ஆன்லைனில் சில காரியங்கள்லாம் பார்க்கும்போது, வாட்ஸ்அப்பில் பார்க்கும்போது அப்படியே சந்தோஷப்படுறோம். ஓ, டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு, மார்ஸுக்கு விட்டாச்சு, அப்புறம் சேட்டிலைட்டை லான்ச் பண்ணிட்டாங்க, அப்புறம் மொபைல் எல்லாம் பயங்கர ஹை கான்ஃபிகரேஷனோட கூட வந்துகிட்டு இருக்குது, அப்படி இப்படின்னு. நான் சொல்கிறேன், இது எல்லாத்த விட ஹைலி கான்ஃபிகரேட்டட் புக்கு ஒன்று இருக்குது, ஆட்டோ அப்டேட்டட் புக்கு. அதை படிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடியதான எந்த ஞானமும் பத்தாது. பரலோகத்திலிருந்து தேவன் கொடுத்தா மட்டும்தான் பட்டோம். அப்படி ஒரு புக்கு தான் உன் வீட்டில் இருக்குது, அதுதான் பைபிள். நீ இன்ஜினியரிங் படித்தா இன்ஜினியர் மட்டும்தான் ஆகலாம், டாக்டருக்கு படித்தா டாக்டர் மட்டும்தான் ஆகலாம். ஆனால் இந்த புக்கை படித்தா மட்டும்தான் நீ மனுஷனாக மாற முடியும். அப்படிப்பட்டதான ஒரு புத்தகத்தை கர்த்தர் உன் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா கடைசி காலத்தில் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு டிகிரி முடிச்சிடுறாங்க, இல்லைனா ஒரு மாஸ்டர் டிகிரி முடிச்சிடுறாங்க, ஏதோ ஒரு நல்ல கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க, ஏதோ மாதம் ஒரு 50,000 1 லட்சம் சம்பளம், டக்குன்னு 2 கொம்பு முளைக்குது. ஆக்சுவலி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு உன் டிபார்ட்மெண்ட்டில் அந்த பர்டிகுலர் பாடத்தில் கொஞ்சம் தெரியும். நம்மளையே லாய்க்கு இல்லைன்னு அவனே 6 மாதத்தில் தூக்கிடுறான், அவனே தூக்கிடுறான். நீ லாய்க்கப்பட மாட்டேன்ட்டு படிச்சுப்புட்டு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்கிறான். படிப்பு உன்னை இந்த உலகத்தில் பணம் புகழ் சம்பாதிக்கிறதுக்கு உதவும், உனக்கு ஏதாவது வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இந்த வேதாகமம் மட்டும்தான் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும், வேற எதுவும் உன்னை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. நீ ஏதோ டெம்பரவரியாக இந்த பூமியில் உனக்கு யூஸ் ஆகிற படிப்பை படிக்க வேணான்னு சொல்லலை, அந்த படிப்பை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற கடைசி 2 வருஷத்தில் கர்த்தர் படிப்பை ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாரு, ஒன்றுமே இல்லைன்னு ஆக்கிட்டாரு. அடுக்க பையனை படிக்க சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வர மாட்டாங்க, சண்டே கிளாஸுக்கு அனுப்ப மாட்டாங்க. ஐயோ 10th +2 மார்க்கு குறைஞ்சிரும், காலையில் 6 மணிக்கு டியூஷன், நைட்டு 10 மணி வரைக்கும் டியூஷன். கடைசி 2 வருஷம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் வீட்டில் உட்காரு, எக்ஸாமே இல்லாமல் பாஸ். கர்த்தர் உனக்கு தெரியப்படுத்துறாரு, உன் படிப்பு அல்ல, நானே சர்வ வல்லமை உள்ள தேவன். உன் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு நீ படிப்பை நம்புற, உன் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு உன் சொத்தை நம்புறீங்க, உன் பிள்ளையின் எதிர்காலத்துக்கு நீங்க சேர்த்து வச்சிருக்கிற ஆஸ்திகளை நம்புறீங்க. நான் சொல்றேன், உங்க பிள்ளைக்கு இயேசுவை கொடுத்துருங்க, அவர் கடைசி வரைக்கும் உன் பிள்ளையை பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் கர்த்தர் கடைசி வரைக்கும் பார்க்க முடியும். எத்தனையோ போன தலைமுறையில் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. போன ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெரிய பெரிய கட்சி இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், எவ்வளோ பெரிய படிப்பாளி எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ரோட்டில் உட்காந்துட்டான். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் எப்படி இருந்தாலும் உன்னையும் உன் பிள்ளைகளையும் கர்த்தர் காப்பாற்றிடுவார். இன்னைக்கு நான் படிப்பு வேணாம்னு சொல்ல, திருப்பியும் சொல்கிறேன், அது ரெண்டாவது, கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். வாலிபர்களுக்கும் சொல்கிறேன், நல்ல வேதாகமத்தை படிங்க, டைம் எடுத்து படிங்க. நீங்கள் படிக்கிற எல்லா புக்கை விட இம்பார்ட்டன்ஸ் பைபிளுக்கு கொடுங்க, அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்றும். எப்பேற்பட்ட படிப்பாளி கூட 60 வயசுக்கு மேலே கையில் பைபிள் எடுத்துருவான், தெரியுமா உங்களுக்கு? எப்பேற்பட்ட படிப்பாளி, ஓ நான் இந்த இடத்துல அச்சீவ் பண்ணணும்னு படித்து பெரிய போஸ்டிங் வாங்கி அப்புறம் மாதம் மாதம் நல்லா சம்பாதிச்சு பென்ஷன் வாங்கின பிறகு கூட கையில் அப்புறம் ஈஸி சேரில் உட்காந்து அவர் எதை கையில் எடுக்கிறாரு? பைபிள் எடுக்கிறாரு. ஏன்னா அப்பதான் அறிவு வருது,
இது வரைக்கும் நான் ஓடின ஓட்டம் சாப்பாட்டுக்கு, இனிமேட்டா ஆத்மாவுக்கு. என்கிட்ட இருக்கிற பிஇ சர்டிஃபிகேட் பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது, நான் வச்சிருக்கிற IAS IPS பரலோகத்துக்குள்ள கொண்டு போகாது. ஆனால் இந்த பைபிள் என்ன பரலோகத்துக்கு கொண்டு போயிருங்கிற அறிவு சிலருக்கு 60 வருது, நமக்கு 20 வந்துடணும். இப்பயே ஆரம்பிக்கணும். கர்த்தர் உன்னையும் என்னையும் வருகையில் கொண்டு போக வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. திருப்பியும் சொல்றேன், படிப்பை நான் குறையா சொல்லலை, அது ரெண்டாவது. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். இந்த ஆர்டரை மட்டும் மாற்றக்கூடாது. மாற்றும் போது தான் பிரச்சனை வருது. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியதான யுத்தங்கள் எல்லாம் அப்படியே நேராக போய் இஸ்ரவேலுக்கு நேராக திரும்பும். அது வருகைக்கு முன்னாக நடக்கும். அதை ஒட்டி வருகையும் அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு, எப்போ வேணாலும் வருகை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது ரெண்டாவது அடையாளம். மூன்றாவது அடையாளம் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். நான்காவது ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். இது ரெண்டும் நாங்கள் 2011 2021 மிக முக்கியமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது, கொரோனா நடந்துக்கிட்டே இருக்கும்போது மிக முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். அந்த அடுத்த பஞ்சங்கள்னு ஒன்று வரப்போது பாருங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த பஞ்சங்கள் ஆரம்பிக்கும் போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க உலகளாவிய, இப்போ இலங்கையில் அந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் என்ன ஆயிடுச்சு? எதன் நிமித்தமாக? பஞ்சத்தின் நிமித்தமாக. இப்போ உலகளாவிய இது நடக்கும். பிரான்ஸில் சாப்பாடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்தியாவிலேருந்து எல்லாரும் கேட்க தொடங்குறான். இந்தியாவிலே முடிய போகுது. நம்மால் இங்கே இருக்கிறதெல்லாம் எல்லாருக்கும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை நடுத்தரில் நிற்கும். அது எப்படி தாம்பிள்ளை தானாக வளரும்? அது அந்த பழமொழி வேற அர்த்தம். இப்போ எல்லாம் தூக்கி எங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? பக்கத்து நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நடுவில் சமீபத்தில் நம்ம கோவிட் வந்த உடனே மருந்தெல்லாம் தூக்கி யாருக்கு கொடுத்துட்டாங்க? ஒரு தடுப்பூசி மாதிரி ஒன்று ஒரு டேப்லெட் இருந்துச்சு, யாருக்கு கொடுத்துட்டாங்க? அமெரிக்காவுக்கு தூக்கி கொடுத்துட்டு கடைசியில் எங்கே இல்லை, நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி நம்ம அதில் தான தர்மத்தில் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி கூட ஒரு 65 மெட்ரிக் டன்னு என்னமோ ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பி விட்டாங்க. கோதுமையை ஒரு 1.5 டன்னு எத்தனையோ டன்னு இங்கேருந்து யூரோப்புக்கு அனுப்பி விட்டாங்க. எல்லாம் போகுது. ரொம்ப சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்ச நாள் தான். அன்றைக்கி எழுதியிருக்கிறார் ஒரு எக்கனாமிஸ்ட், எழுதுறாரு, இலங்கைக்கு நிகராக இந்தியா மாறிக்கிட்டு இருக்குன்னு எழுதுறாரு. நம்ம நிலைமை எப்படி தான் இருக்குதாம்மா? கொஞ்சம் குறைய அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறோமா. ஸோ ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும். இந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம்ங்கிறது எங்கே பார்த்தாலும் கலவரம் வெடிக்கும், எங்கே பார்த்தாலும் ஜனங்கள் போராட தொடங்குவாங்க. உலகளாவிய நான் சொல்கிறது. இப்போ பிரான்ஸில் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது இந்த விஷயத்துல எல்லாம் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகவோ அல்லது ஒரு செய்தியாகவோ கேட்டு போகாமல் இதை கொஞ்சம் அப்படியே எழுதி வச்சுக்கவோ இல்லை மைண்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு? சொல்லி இருக்கிறார், தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அடையாளங்கள் நடக்குது. இதன் மூலமாக இந்த அடையாளத்தை உங்களால் மாற்ற முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதெல்லாம் எதுக்காக? இதெல்லாம் நடக்கும்போது அவர் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஸோ இதெல்லாம் நடக்கும்போது ஆண்டவர் வர்றது கன்ஃபார்ம் ஆகுது, சீக்கிரம் வரப்போறாரு, நான் இன்னும் எனக்குள்ள ஆயத்தமாகணுங்கிற எண்ணங்கள் வரணும். அதான் ரொம்ப முக்கியம். அடுத்து மிக முக்கியமானது பஞ்சங்கள். நான் இன்னும் 2 தான் இருக்கு, மிக முக்கியமாக சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். அடுத்து அங்கே என்ன இருக்குது? பஞ்சங்கள். இந்த பஞ்சத்தில் மிக முக்கியமானது ஆகார பஞ்சம் இருக்கு. இப்போ இதனுடைய வீடியோஸ் எல்லாம் போட்டு காட்டணும்னா நமக்கு நேரம் பத்தாது. அதுக்காக தான் இங்கே இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆகார பஞ்சம். இது ஹைத்தி தீவில் மக்கள் மண்ணை சாப்பிட தொடங்கிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி இன்னொரு பஞ்சம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஐநா சபை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது, உலகளாவிய பஞ்சம் ஆரம்பித்து விட்டது. இதை நல்லா கவனிங்க. இதான் இதுக்கப்புறம் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நீங்கள் கேட்க போகிற உலகத்தில் அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு, குறைஞ்சபட்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு நீங்கள் கேட்க போகிற மிக முக்கியமான செய்தி இதுவாக தான் இருக்கும். ஒவ்வொரு நாடும் பஞ்சத்தில் போகிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இப்போ ஆல்ரெடி தெற்காசிய நாடுகள் 26 நாடுகள் பஞ்சத்துக்குள்ளே போய்கிட்டு கொண்டிருக்கு. இது இல்லாமல் 170 கோடி ஜனங்க அடுத்த சில வருஷங்களில் சாப்பாடு இல்லாமல் போகிறாங்க. இதில் நம்ம சொல்லலை, ஐநா சபை ரிப்போர்ட். அதை விட மோசமான கண்டிஷன் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் ஆரம்பிச்சிருச்சு. 20 மில்லியன் ஜனங்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. பஞ்சத்தினுடைய உச்சத்துக்கு பூமி போயிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் பருவநிலை மாற்றம் அப்படின்னு அவன் சொல்றான், என்னென்னமோ சொல்றாங்க. ஆனால் இயேசு சொன்ன அடையாளம் என்ன செய்யுது? நிறைவேறிடுச்சு. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் ஒவ்வொரு குதிரையா சொல்லிக்கிட்டே வருவாரு. கரெக்டா அடுத்த குதிரை நடந்துகிட்டே இருக்குது. இப்போ 3வது குதிரை வரப்போகுது. முதல் 2 குதிரையோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது குதிரையோட வேலை வருது. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி பஞ்சங்கள் ஆரம்பிக்க தொடங்கி இருக்கிறது.
இந்த பஞ்சம் உச்ச நிலையை அடையும், உலகளாவிய பஞ்சம் வரும், பெரும் அளவில் ஜனங்கள் பாதிக்கப்படுவார்கள், ஆகார குறைவு எல்லா நாட்டிலையும் ஆரம்பிக்கும். இதனுடைய முடிவாக 3ஆம் உலக யுத்தம் வெடிக்கும். ஏன்னா 2ஆம் உலக யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் பஞ்சம்தான். அந்த பஞ்சம் உச்சத்துக்கு போகும்போது தான் அவர்கள் யுத்தத்தை உச்ச நிலைக்கு கொண்டு போனாங்க. அதே மாதிரி தான் இப்போ பஞ்சம் உச்ச நிலைக்கு போகுது. உலகளாவிய சாப்பாட்டு பஞ்சம் இதெல்லாம் வந்துட்டு ஐநா வெளியிட்டது, யூஎன் ஓடுது, இது நம்மளது இல்லை. வேர்ல்டு ஃபுட் கார்பரேஷன் பற்றி இவங்க ஐநாவுடைய அஃபிஷியல் வெப்சைட் இது, அவங்க கொடுத்த வீடியோ. இதை விட மோசமான வீடியோலாம் இப்போ வந்துருச்சு. ஜனங்க இதில் மடகஸ்கார் பகுதியில் வந்து ஜனங்க சாப்பாடே இல்லாமல் பூச்சை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க 6 மாசமா. அங்கே மழையும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ ஸ்ரீலங்கா, அடுத்து பாகிஸ்தான் பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து நேபாள் போயிட்டு இருக்குது. இன்னைக்கு போட்டிருக்கிறான் எந்தெந்த நாடுகள் பணவீக்கம் அடைந்து கடன்ல மூழ்கி பஞ்சத்தில் போகுதுன்னு இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறான். மிக மோசமான கண்டிஷன்ல இருக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்க, ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா பேசிட்டு போலாமே. பேசிட்டு போலாம், ஆனா இதான் உண்மை. கொள்ளை நோய் வரும்னு கர்த்தர் சொன்னார், வந்துச்சு. பைபிளில் சொன்னாங்க. 2018 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல சொன்னா, WHO டிசீஸ் எக்ஸ்னு ஒன்று வரப்போது, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு. கிட்டத்தட்ட 2018 இருந்து 2 வருஷம் போற சபைக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். கொள்ளை நோய் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உலகளாவிய கொள்ளை நோய் வரப்போது, 2வது முத்திரை, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான பட்டயம் வரப்போது, ஒருத்தர்லேருந்து ஒருத்தர் பரவும், எல்லாம் தெளிவாக வசனத்தின்படி இருந்துச்சு. போற சபைக்கெல்லாம் சொன்னோம். அப்போ என்ன சொன்னாங்க, இவர் இப்படி தான் பயமுறுத்திக்கிட்டே இருக்கிறார். 2 வருஷம் கதை முடிஞ்சு. இப்போ 3வது குதிரை, கருப்பு கலர் குதிரை, கையில் தராசு பிடிச்சிருக்கோம். ஆயிலும் ஒயினும் சேதப்படாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கும் ஆயிலும் ஒயினும் தான் உலகத்தினுடைய நம்பர் 1 and 2 பிஸ்னஸ். மிச்சம் எல்லாம் சேதப்பட தொடங்கிருச்சு, ஆகார பஞ்சம் வந்துருச்சு. இப்போ சொன்ன பாருங்க, இவர் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஒரு கூட்டம் நிர்விசானம், ஒரு கூட்டம் சொன்னாலும் கேட்காது. ஆனால் ஒரு கூட்டம் கர்த்தர் ஆயத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. இது ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம் ஒரு சைட் போயிட்டே இருக்குது. இது நிறைய விளக்கலாம், பட் நமக்கு நேரம் இல்லை. அடுத்து பைபிள் சொல்ற பஞ்சத்தில் 2வது பஞ்சம் தண்ணி பஞ்சம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 16:12 வாசிங்க. 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ள ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. 2வது பஞ்சம் என்ன பஞ்சம்? தண்ணி பஞ்சம். ஐப்ராத் என்னும் நதி, அந்த ஐப்ராத்துங்கிறது எங்க இருக்கு? ஏதேன் தோட்டத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிச்சிச்சு. ஒரு நதி புறப்பட்டு 4 ஆறுகளாக புறப்பட்டது. அதுல ஒன்று ஐப்ராத்து, இன்னொன்று தெக்கேல். இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் இருக்கும். இந்த யூப்ரட்டிஸ் அண்ட் டைக்ரிஸ் தான் வந்து ஈராக்ல இன்னைக்கு இருக்கிறது. 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம் தான் ஈராக். அதுல ஒரு நதி யூப்ரட்டிஸ். இந்த இடத்துல இருந்து ஆபிரகாம் புறப்பட்டார்னு 11:31 ஆதியாகமம் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிச்சு பாருங்க. ஸ்தேவான் சொல்லும் போது, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆபிரகாமை கர்த்தர் மெசபொத்தோமியா தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார்னு இருக்கும். அந்த மெசபொத்தோமியாங்கிறது எங்க இருக்குன்னா ஈராக்க தான் சொல்லுது. 2 நதிகளுக்கு உட்பட்ட இடம். அதுல ஒரு நதி வத்தி போகும் பைபிள் சொல்லுது. இப்போ யூப்ரட்டிஸ் வத்தி போச்சு. நல்லா கவனிங்க, யூப்ரட்டிஸ் ட்ரைஸ் அப் அப்படின்னு போய் யூடியூப்ல போட்டு பாருங்க, இல்ல கூகுள்ல போட்டு பாருங்க. ஐப்ராத்தினுடைய ஒரு பகுதி வத்தி போச்சு, ஒரு பகுதி வத்தி போச்சு. இது வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6000 வருஷமா ஓடுற நதி. இப்போ நம்ம காலத்துல அந்த நதியின் தண்ணீர் ஒரு பகுதி வத்தி போக தொடங்கி இருக்குது. இது உச்ச நிலையை அடையும். உச்சநிலை அடைந்து மொத்த யூப்ரட்டிஸும் ட்ரைஸ் அப் ஆகும், மொத்த யூப்ரட்டிஸும் வத்தி போகும். அப்பொழுது 7 ஆண்டு கால முடிவாக இருக்கும். உபத்திரவ காலத்தின் முடிவில் இது நடக்கணும். இந்த வெளிப்படுத்தல் 16:12 வந்து உபத்திரவ காலத்தின் முடிவில் நடக்கணும் உச்சமா. இப்போ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துருச்சு. ஐப்ராத் நதி வத்தி போக தொடங்கிருச்சு. யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ப்ராபசி எல்லாம் பைபிள்ல தவிர வேற எங்கேயுமே இருக்காது. கிட்டத்தட்ட இந்த ஐப்ராத் எங்க இருக்குது? ஏதேன்ல ஆரம்பிச்சு, அதற்கு பிறகு நம்ம கோரேஸ் வராரு, மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம், பாபிலோனிய சாம்ராஜ்யம். அந்த காலகட்டமே 3000 வருஷம். அந்த 3000 வருஷமும் அந்த நதி இருக்குது. அதற்கு பிறகு யூப்ரட்டிஸ் நதி. இவர் எழுதுறாரு, பேதுரு நிருபங்கள் எழுதும் போது பாபிலோன்லயும் போய் வாசிங்கன்றாரு. அப்பயும் யூப்ரட்டிஸ் இருக்குது.
4000 வருஷம், நம்ம காலம் முடியும் போது 6000 வருஷம். இப்போ வரைக்கும் யூப்ரட்டிஸ் இருக்குது. ஆனால் இப்போதான் வத்தி போக தொடங்கி இருக்குது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனம் நம்முடைய காலத்தில் நிறைவேறுகிறது. யூப்ரட்டிஸ் மொத்தமாக வத்தி போகும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம், ஒரு பக்கம் தண்ணி பஞ்சம். நீங்கள் ஒருவேளை தண்ணி பஞ்சத்தை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. எங்களுக்கெல்லாம் வீட்டுக்கே தண்ணி வந்து, உங்களெல்லாம் குழாயில் வந்துருந்தா தண்ணி வீட்டுக்கே? இல்லை கேனில் வாங்குறீங்களா? கேனில் வாங்குறதில்ல, வாட்டர் பாட்டிலாம் வாங்குறதில்ல, வீட்டுக்கே தண்ணி வந்துடுது. பெரிய ஆசீர்வாதம் தான். ஜோம் பண்ணுவோம். என்ன வீட்டுக்கு வருதாமே? ஒன்றும் கூப்பிட்டது தப்பாக போச்சு போலன்றீங்களா? இல்லை, நம்ம ஆண்டவர் வந்து கடைசி காலத்தில் தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிப்போன்றாரு. புலம்பலின் புஸ்தகத்தில் கடைசியில் என்ன செய்வோமா? தண்ணியை காசு கொடுத்து வாங்கி குடிப்போம். அது ஒரு நிந்தை, அது ஒரு சாபம் பைபிள் சொல்லுது. புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். எங்கள் நிந்தையை நினைத்தருளும், கர்த்தாவே எங்களுக்கு நேரிட்டதை நினைத்தருளும், எங்கள் நிந்தையை நோக்கி பாரும். என்ன நிந்தைனா 4வது வசனம் சொல்லுது, எங்கள் தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறோம். அப்ப தண்ணீரை பணத்துக்கு வாங்கி குடிக்கிறதுக்கு பேர் என்னது? நிந்தை. 2500 வருஷம் அவமானம். இப்ப எல்லாம் கிண்லே, அப்புறம் இன்னொன்னு இருக்குதே அக்வாஃபினா. அதுல வேற பெருமை வேற. நான் அக்வாஃபினா தான் குடிப்பேன், கிண்லே குடிக்கிறது இல்லை. எந்த அவமானத்தை குடிச்சா என்ன? அதில் வேற சென்னைக்காரங்க நாங்களாம் இருக்கோம் பாருங்க, நாங்களாம் ஒன்லி கேன் வாட்டர் தான். அதில் ஒரு பெருமை. இவர் பாஸ்டர் வேற சொல்கிறாரு, சென்னையிலிருந்து புயல் வந்துச்சா, நாங்களே தண்ணி இல்லாமல் இருக்கோம். பாஸ்டர் சொல்கிறார், சென்னையிலேருந்து புயல் வந்து விட்டது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட ஒளிந்து போகவில்லை. எல்லாம் தெளிவாக நிறைவேறுது. ஒரு பக்கம் சாப்பாட்டு பஞ்சம், இன்னொரு பக்கம் தண்ணி பஞ்சம். இதை விட மோசமான பஞ்சம் ஒன்று இருக்கு. அதான் இருக்கிறதுலே மோசம். ஆமோஸ் 8:11. என்ன பஞ்சம்? வசன பஞ்சம். நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். 100% வந்துருச்சு. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத, அது எப்படிங்க சொல்றீங்க? வசனம் கேட்க கிடையாத பஞ்சம் எப்படி வரும்? இப்பதான் முந்திய விட வசனம் இப்ப எப்படி கிடைக்குது? நிறைய கிடைக்குது பாருங்க. ஆன்லைன்ல திறந்தாலே ஃபேஸ்புக், இப்பெல்லாம் வந்து ஒரு போனும் நெட் கனெக்ஷனும் இருந்தா போதும் அவங்க ஊழியக்காரா. முந்தியெல்லாம் வந்துட்டு ஊழியக்கார ஆகணும்னா படிக்கணும், இல்லைனா வந்து யார்ட்டையாவது அசிஸ்டன்டா இருக்கணும், அவர் ஆர்டர் பண்ணி அனுப்பணும். அப்புறம் கொஞ்ச காலம் ஆச்சு. அதுக்கு பிறகு ஊழியக்காரன் ஆகணும்னா யாராவது திட்டினாங்கன்னா போதும், கோவப்பட்டு பாஸ்டர் திட்டினார்னா இவன் ஊழியக்காரன் ஆயிடுவான். அவ்வளோதான், பாஸ்டர் என்ன திட்டாரு. அதுவும் விசுவாசியெல்லாம் திட்டவே முடியாது. திட்டினோடனே வீட்லேயே சர்ச்சு. முந்தி மாதிரிலாம் இப்போ இல்லை பாருங்க. இப்போ கோவிடுக்கு அப்புறம் இன்னும் மோசம். என்னது? எவன்லாம் ஃபோன் வச்சிருக்கானோ அவன்லாம் என்னது இப்போ ஊழியக்காரன். நெட்டு கனெக்ஷன் இருந்தால் போதும், அவன் அட்வைஸ், அவன் போதனை, அவன் எல்லாம் சொல்லலாம். அப்போ அழைப்புலாம் இப்போ தேவையே இல்லை. இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு ஊழியக்காரன் அழைப்பு பெற்று வந்து காத்திருந்து அபிஷேகம் பெற்று கர்த்தர் அழைச்சார்னு சொல்லி ஊழியத்தின் பாதையில் வந்ததுக்கும் இப்போ ஒன்றும் இல்லை. பாஸ்டர் பேசுறாரா, இதை பார்த்துட்டு இதில் என்ன மிஸ்டேக்குன்னு பேசுறது இன்னொரு ஊழியக்காரர் இருக்கார். இவர் படிக்கலாம் வேண்டாம், வசனம் தியானிக்கலாம் வேண்டாம். பார்த்தீங்களா, அவர் வந்து கிருபைக்கு கிருபேன்றாரு. கிருபே என்றால் என்ன? இவர் ஊழியக்காரர் ஆயிடுவார். அவ்வளோதான், கதை முடிஞ்சு. அப்போ வசன பஞ்சம்னா என்ன? எந்த பக்கம் திரும்பினாலும் ஆன்லைனில் வசனம் வருது, எந்த பக்கம் திரும்பினாலும் சபை தடுக்கி விழுந்தாலும் சபை வந்துருச்சு. இப்போ எந்த பக்கம் திரும்பினாலும் ஊழியக்காரன். அப்படி இருக்கும்போது வசன பஞ்சம் எப்படி வரும்? அப்போ நான் படிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. இப்போ இந்த பூமி இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் வாட்டர் வேர்ல்டுன்னு பேர். இந்த பூமியில் 70% என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. 30% தான் லேண்டு. ஆனால் 70% தண்ணி இருக்கிற இந்த பூமியில் தண்ணி பஞ்சம்னு ஒன்று இருக்குதா? ஏன் தண்ணி பஞ்சம் வருது? தண்ணி பஞ்சம்னா என்ன? 70% தண்ணி இருக்குது, அப்புறம் ஏன் தண்ணி பஞ்சம்? 70% உப்பு தண்ணி, 30% லேண்டில் எனக்கு தேவையான நல்ல தண்ணி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, என் தாகத்தை தீர்க்கிற தண்ணி இல்லை. அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் தான் என்னது? தண்ணி பஞ்சம். அதே தான் வசனம் இருக்கும்,
பைபிள் இருக்கும், சபை இருக்கும், ஊழியக்காரன் இருப்பான். ஆனால் ஆத்ம தாகத்தை தீர்க்கிற வசனம் இருக்காது. அதற்கு பேர் தான் வசன பஞ்சம். கர்த்தரிடத்திலிருந்து வசனம் வாங்கி கொடுக்குறவன் இருக்க மாட்டான். வசன பஞ்சனா என்ன? இஷ்டத்துக்கு எடுத்து விடுவாங்க. இப்பெல்லாம் என்ன, 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம்னு புக்கு விற்கிது. நீங்க தியானிக்கவே வேண்டாம், புக்கை வாங்கணுமா 100 சிறுகதைகள்னு ஒரு புக்கு விற்கிது. இப்போ விற்கிது எல்லாம். நேராக போகிறோம், 52 வாரத்துக்கு 52 பிரசங்கத்தை புக்கை வாங்குறோம், 100 சிறுகதைகள் புக்கை வாங்குறோம், வாரத்துக்கு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம், 2 கதையை பேசுகிறோம், நல்லா பாட தெரிஞ்சிட்டா போதும், பாடுறோம். இன்னும் கொஞ்சம் கீபோர்டு வாங்கி வாசிக்க தெரிஞ்சிட்டா போதும், கதை முடிஞ்சு. அவ்வளோதான். கர்த்தர் கொடுத்தாரா, இது ஆவியானவர் பேசுறதா, உங்க ஆத்மாவை தொடர்றதா, அதெல்லாம் இப்போ முக்கியமே கிடையாது. இப்போ வசன பஞ்ச காலம் வந்துருச்சு. முந்தையெல்லாம் ஊழியக்காரங்க, எங்க ஊழியக்காரங்க எங்களுக்கு செய்தி கொடுக்கணும்னா சனிக்கிழமை முழுக்க காத்திருப்பாங்க. அதுக்கு பேரே காத்திருப்பு நாள். காத்திருந்து கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தையை வாங்கிட்டு வருவாங்க. எங்க ஊழியக்காரங்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். காலையில் 5 மணி வரைக்கும் காத்திருந்தேன், கர்த்தர் என்ன கொடுக்கல, வார்த்தையை கொடுக்கலன்னு யாராவது ஒரு ஊழியக்காரரை கூப்பிடுவார், கெஸ்ட் ஸ்பீக்கர். 5:30 மணிக்கு கூப்பிடுவார், ஐயா ஒரு 8 மணிக்கு வந்து பிரசங்கம் பண்றீங்களா? ஏயா, கர்த்தர் என்ன கொடுக்கல. கர்த்தர் வார்த்தையை கொடுக்காட்டி புல்பிட் மேல ஏறவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியமாக இருந்தவர்கள் உருவாக்கி வச்சுட்டு போனதான் ஊழியம். இப்ப அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறைய பேரை சொல்றேன், எல்லாரையும் சொல்லல, கொஞ்சம் பேர் இன்னைக்கும் வைராக்கியமா இருக்காங்க. கர்த்தரிடத்துல இருந்து வார்த்தையை வாங்குறாங்க, வசனத்தை வாங்கி நமக்கு கொடுக்குறாங்க. ஒரு கூட்டம் இருக்கு, டைரியை தட்டி தூசி எடுத்து, என்ன வசனம், புக் கிரிக்கெட் விளையாடுற மாதிரி திறந்து அப்படியே கொண்டாந்து அடிக்கிறது. இல்லைன்னா யாராவது பேசுற பிரசங்கத்தை எடுத்து இன்னொருத்தர் பேசுற பிரசங்கத்திலேருந்து ஒரு நல்ல பாயிண்டை எடுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பிரசங்கம் நம்மள்தான் இருக்கணும். சாப்பாடு எந்தா இருக்கணும், கர்த்தரிடம் வாங்கி கொடுக்கணும். இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்தது தெரியுமா உங்களுக்கு? ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்தது இல்லை? அது வந்ததுலேருந்து ரா பிச்சைன்னு ஒரு ஆள் இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது பார்த்துருக்கீங்களா? ரா பிச்சை அப்படி அர்த்தம் என்னன்னா, அவங்க நைட்டில் தான் வருவாங்க, அவங்க காசு கேட்க மாட்டாங்க. அவங்க எதுக்கு வருவாங்க? சாப்பாடு தான் கேட்பாங்க. எல்லா வீட்லேயும் நைட்டு சாப்பிட்டு முடிச்ச உடனே மிச்சம் உள்ளதை எங்கே கொடுத்துருவாங்க? எப்போ இந்த ஃப்ரிட்ஜின்னு ஒன்று வந்துச்சோ, ரா பிச்சைங்கிற இனமே ஒழிஞ்சிருச்சு. அப்படி ஒரு கேட்டகரியா இப்போ இல்லை. எல்லாத்தையும் தூக்கி எங்கே போட்டுடலாம்? உள்ள போட்டுடலாம். உள்ள போட்டுட்டு காலையில் அந்த அம்மா ஃப்ரிட்ஜை திறந்துட்டு அதுவே ஷாக்காகி நிற்கிது, ஃப்ரிட்ஜை பார்த்துக்கிட்டே நிற்கிது. இதை என்னைக்கு உள்ள வச்சோம்? அப்படி எடுத்து பார்க்குது. அது வேற கலர் மாறி இருக்குமா கொஞ்சம், இப்படி பார்க்குறாங்க. சரி ஓகே, இது கல்யாணத்தை அப்போ நம்ம வரும்போது கொண்டு வந்தது இருக்கட்டும். இது என்கேஜ்மெண்ட்டுக்கே வந்துருச்சு உள்ள. அந்த மாதிரி தான் இன்னைக்கு ஊழியக்காரன் இருக்கான். எல்லா ஊழியக்காரனும் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்கான். பிரசங்கத்தை டைரியில் போட்டு வச்சுட்டு என்னைக்காவது தூசி தட்டி எடுக்கிறது. இந்த வசனத்தை எப்போ கொடுத்தோம், எங்கே கொடுத்தோம், யாதை கொடுத்தோம்? சனிக்கிழமை காத்திருந்து கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொடுக்குற சாப்பாடு தான் ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு. அதுதான் ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறதான வசனம். அதுதான் உன் இருதயத்தை தொடும். அதுதான் சொல்றேன், தேவ சமூகத்தில் காத்திருந்து வாங்கணும். இன்னைக்கு வசனம் பஞ்சம் வந்துருச்சு. ஏன்னா தியானிக்கிறதுக்காக எல்லாருக்கும் என்ன இல்லை, இப்போ பொறுமை இல்லை, நேரம்லாம் இருக்கு, என்ன இல்லை, பொறுமை இல்லை. ஏன்னா ஆண்டவர் சமூகத்தில் உட்காரணும்னா மோசே போனால் 40 நாள் ஆகும். மேலே போனால் வார்த்தையை வாங்கிட்டு கீழே வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகும்? 40 நாள் ஆகும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை, டைமே இல்லை. இவங்க போகும்போது ஆண்டவர் உட்காந்துருக்கணும். என்ன விஷயமாய் வந்தாய் மகனே, நாளைக்கு பிரசங்கத்துக்கு ஒரு 3 பாயிண்ட் வேணும், எழுதிக்க. ஓகே, போயிட்டு வா. 10 நிமிஷம் தான் டைம். 15 நிமிஷம் ஜெபம் பண்ணுறான், 2 பாட்டு பாடுறான், வந்து சொல்கிறான் போனேன், ஆண்டவர் பேசவே இல்லை. அவ்வளோதான், கதை முடிச்சு. விசுவாசிகள் நல்லா கவனிங்க, நல்ல ஆவிக்குரிய சத்தியம் கொடுக்குற சபையில் இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஊழியக்காரருக்கும் சொல்கிறேன், காத்திருந்து வாங்கி நல்ல பசும் புல்ல ஜனங்களுக்கு போடுங்க. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து. அப்புறம் நீங்கள் சரியாக சாப்பாடு போடாமல் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து போட்டு, சிலர்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு போடுவாங்க பார்த்துருக்கீங்களா? அரக்க பறக்க அடித்து பிடிச்சி டக்குன்னு தட்டி ஒரு சாப்பாடு ஒன்று போடுவான், 5வது நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆயிரும். ஃபாஸ்ட் ஃபுட்டு உடம்புக்கு கெடுதி, ஃபாஸ்டான பிரசங்கமும் ஆத்மாவுக்கு கெடுதி.
நம்ம அம்மாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு முந்தின நாளே வேலை பார்ப்பாங்க. முந்தின நாளே மாவாட்டி அதை புளிக்க வச்சு அதில் எது எதெல்லாம் நல்லதோ எல்லாம் செஞ்சு காலையில் கொடுப்பாங்க. அதை விட அம்மாவை விட அதிகமாக ஊழியக்காரர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் இன்றைக்கி தலைமுறை வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி தலைமுறைக்கும் ஓடுறதுக்கு காரணம் அதுதான். வசன பஞ்சம் வந்துருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், அவன் வருவான், அடித்து விடுவான், உன் காதுக்கு இனிய பிரசங்கம் பேசுவான். இந்த வருஷம் கர்த்தர் உன்னை அப்படி ஆக்குவார் இப்படி ஆக்குவாருங்கிறான். எப்படியும் நீ ஆக்க வேண்டாம். உன்னை எப்படி ஆக்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் பரமபிதா உங்களுக்கு முன்பாகவே அறிந்திருக்கிறார். அதனால் சில இந்த கவர்ச்சியான பிரசங்கம்லாம் வருது கடைசி காலத்தில். உங்கள் காதுக்கு இனிய மாதிரி அப்படி வந்து தட்டி தூக்கி நீ பாரு, இந்த வருஷம் ஆண்டவர் உனக்கு இன்னோவா கொடுக்குறாரா இல்லையா பாரு. கொடுப்பாரு. எப்போ பெட்ரோல் போடுவ, எங்கே நிற்க வைப்ப? நம்ம தெருவுக்கு நமக்கு என்ன முடியுமோ அதான் கர்த்தர் கொடுப்பார். இனோவா கொடுப்பாருன்னா அதுக்கு முன்னாடி பெரிய தெருவுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அதுக்கேற்ற மாதிரி உன்னுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொடுப்பாரு. டீசலோ பெட்ரோலோ போடுற அளவுக்கு உன் கையை பலப்படுத்துவார். அதுக்கப்புறம் தான் வண்டி கொடுப்பாரு. வாங்கி கொடுத்துட்டு நிற்க இடம் இல்லாமல் இனோவாவை கொண்டு போய் 3 தெரு தள்ளி நிறுத்திடுறான். நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. மனைவி கிட்ட கேட்குறான், நான் வேணா போய் இனோவாலே படுத்துக்கிட்டுமா இன்னைக்கு? அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையா நடுத்தருவில் தூங்குற மாதிரி? ஆண்டவர் 2 வீலர் கொடுத்தாலும் சந்தோஷமா வீட்டில் படுத்து தூங்கணும். அல்லேலூயா. இந்த மாதிரி கவர்ச்சியான பிரசங்கத்துக்கு பின்னாடி போகாதீங்க. இருதயத்தை குத்துகிற பிரசங்கத்தை ஆண்டவர் தருவார். உங்க சபையிலேயே கொடுப்பார். உங்க ஊழியக்காரன் கையில் அடங்கி இருங்க. அங்கு கர்த்தர் உங்களை உருவாக்குவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக பூமி அதிர்ச்சிகள் அங்க இருக்கு. இதை பத்தி உங்களுக்கு சொல்ல வேணாம். நிறைய பூமி அதிர்ச்சிகள் 2004 2018 வரைக்கும் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்றாங்க. பூமி அதிர்ச்சிகளின் காரணம் உலகம் உண்டானதிலிருந்து அப்படிப்பட்ட பூமி அதிர்ச்சி நடக்கவே இல்லையாமா. 9 பாயிண்ட்டை தாண்டி இருக்குது. 9 பாயிண்ட். ஃபுகுஷிமால வந்ததெல்லாம் பெருசு. ஜப்பான்ல வந்ததெல்லாம் மிகப்பெரிய அளவில் பூமி அதிர்ச்சிகள். இது எல்லா 7 அடையாளங்களும் ஒரு சேர நடைபெறுகிறது. இப்போ 8வது வசனம் வாசிங்க, நம்ம முடிக்கலாம். வாசிங்க. இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்ப இதெல்லாம் நடக்கும் போது எது ஆரம்பிக்க போகுது? வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்புறம் உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து அப்போ இப்பதான் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும். இந்த 7 அடையாளமும் முடிஞ்சு வேதனை ஆரம்பிச்சு உங்களை எங்க ஒப்பு கொடுப்பாங்க? உபத்திரவ காலத்துக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை என்னையும் மீட்க வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இப்ப நல்லா கவனிங்க. இதே காரியம் லூக்கா 21 இருக்கு. சேம் விஷயம் லூக்கா 21 இருக்கு. அங்க ஒரு வேர்ட் இருக்கு. வாசிங்க. லூக்கா 21:28 வாசிங்க பார்ப்போம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த 7 காரியங்களையும் சொல்லிட்டு இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அப்ப இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன வரப்போகுது? ஒரு மீட்பு வரப்போகுது. ஆண்டவர் உங்களை என்னையும் மீட்க வரப்போறார். அப்ப இந்த 7 அடையாளங்களும் துல்லியமா நடக்குது. மிக துல்லியமா நடக்குது. கர்த்தர் சொன்னதுல ஒண்ணு கூட மிஸ் ஆகல. இன்னும் சொல்ல போனா 7 நடக்குது இப்போ. ஏன்னா நானே கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள் 18 பேர் உயிரோடு இருக்கிறான் இப்போ பூமியில. 18 பேர். யுத்தங்களையும் செய்திகளையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனத்தை டிவியில பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஸ்ரீலங்கால ஆரம்பிச்சு ஒவ்வொரு நாட்டிலையும். அடுத்து பஞ்சங்கள் பார்க்கிறோம், கொள்ளை நோய் கொரோனாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பூமி அதிர்ச்சி பார்க்கிறோம், 7 பார்க்கிறோம். எந்த மாற்றமும் இல்லை. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள். அப்போ இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார் என்று, ஒரு மீட்பு நடக்க போகிறது என்று வசனம் தெளிவாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இயேசு அந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றார் மத்தியில, வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். உலகத்துல நடக்கும், வெளியே நடக்கும். ஆனா உள்ள ஒரு ஆயத்தம் நடக்கும். வெளியே இதெல்லாம் பார்த்துட்டு உள்ள என்ன நடக்கணும்? ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்? இதெல்லாம் நடக்கும்போது என் நேசர் என்னை மீட்கும்படி வரப்போகிறார். அது அங்க நடந்துகிட்டே இருக்கும். அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் என்னை மீட்டு கொண்டு மேலே போக போகிறார். அல்லேலூயா. வெளியே நடக்கிறத பார்த்து கலங்கவோ வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருந்து நான் ஆயத்தப்படணுங்கிற எண்ணத்தோட மட்டும்தான் சபை இருக்கணும்.
ஆண்டவர் உங்களை சபைக்குள்ள வச்சது அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான். திருப்பியும் சொல்றேன், நீங்க சபைக்குள்ள வந்தது வேற நோக்கமே கிடையாது. கர்த்தருக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தாரு. ஏன் சபையில சேர்த்தாரு? நீங்க சபைக்கு வந்ததுக்கு உங்களுக்கு 1000 காரணம் இருக்கு. ஆசீர்வதிக்கப்படணும், துக்கம் நீங்கணும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்படணும், தரித்திரம் மாறணும், வியாதி சுகமாகணும், டெலிவரன்ஸ் ஆகணும். யூ ஹேவ் சோ மெனி ரீசன்ஸ். அது ஓகே, ரைட், வச்சுக்கோங்க. கர்த்தர் அதெல்லாம் செய்வார். ஆனா உங்களை கொண்டு வந்ததுக்கு கர்த்தருக்கு ஒரு ரீசன் தான் இருக்கு. ஒரே ரீசன், உங்களை மனவாட்டியாய் மாத்தி தன்னோடு கூட வைத்துக் கொள்வதற்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு வேற ரீசனே கிடையாது. அது வரைக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பரலோகம் கரெக்டா கொடுத்துரும் உங்களுக்கு. நீங்க ஆயத்தப்படுற வேலையை மட்டும் பாருங்க. வெகு சீக்கிரத்தில் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திருப்போமா? 1 கொரிந்தியர் 11 சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு 2 நிமிஷம் மட்டும், யாரும் பேச வேண்டாம், பிள்ளைங்க யாரும் தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில போகிறதற்கு எது தடையா இருக்குன்னு உங்களுக்கு தோணுதோ அதை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அது கண்களின் இச்சையோ, ஜீவனத்தின் பெருமையோ, மாம்சத்தின் இச்சையோ, சிந்தனையோ, கோபமோ, மூர்க்கமோ, மாம்சீக காரியங்களோ, பணத்தாசையோ, பொருளாசையோ, மறைமுகமான பாவங்களோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்சு மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கிற துரோகங்களோ, எதுவா இருந்தாலும் இன்னைக்கு ஆவியானவர் உணர்த்தினார்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீ விட முடியாத பாவமா இருந்தாலும் ஒப்பு கொடுங்க. உன்னை விட வைப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன் பலவீனங்களிலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். உன்னுடைய பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும். நீ விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் இதுல போராடிக்கிட்டு இருக்கிறேன், நானும் பரலோகத்துக்கு போகணும், வருதுன்னு தெரியுது. எத்தனையோ வாலிபர்கள் எங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. ஒருவேளை நீ அப்படிப்பட்ட வாலிபனாக, அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தோடு நீ இருப்பினா, கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஒரு வாக்கு பண்றாரு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். மனுஷகுமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் விடுதலையின் ஆவியானவர். அவர் நிச்சயம் உன்னை விடுதலையாக்குவார். நீ ஒப்பு கொடுத்து மட்டும் ஜெபம் பண்ணு. உன் இருதயத்தில் கையை வச்சு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல, ஆண்டவரே என்னை இதிலிருந்து விடுதலையாக்குங்கப்பா, இந்த பலகீனத்திலிருந்து என்னை விடுதலையாக்குங்கப்பா. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இது என்னை விட்டு போக மாட்டேங்குது ஆண்டவரே, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்பா. அந்த சூழ்நிலை வரும்போது நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே. திருப்பி அதை செஞ்சு முடிச்ச பிறகு எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருது. ஐயோ நான் இப்படி செஞ்சுட்டேனேன்னு சொல்லி திருப்பி தேவ சமூகத்துக்கு போறதுக்கு எனக்கு போராட்டமா இருக்குது அப்படின்னு நீ நினைக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அந்த குற்ற உணர்வே நான் உன்னை நேசிக்கிறதுனால தான் வருது. நான் உன்னை வேணும்னு திரும்பி திரும்பி சொல்றதுனால தான் அது வருது. இன்னைக்கு நான் உன்னை மீண்டும் மன்னிக்க விரும்புகிறேன். உன்னை என்னுடைய பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறேன். உன்னை பலப்படுத்த விரும்புகிறேன். உன் பலவீனங்களில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிச்சயம் விடுதலையாக்கி வெளியே அனுப்புவார். அது எத்தனை வருஷ போராட்டமாக இருந்தாலும் சரி, எத்தனை நாள் போராட்டமாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்றாரு, வெளியே போகும்போது நீ விடுதலையாக்கப்பட்டவனாய் போவாய். கர்த்தர் உன்னோடு கூட வருவார். கர்த்தர் உன்னை உருவாக்குவார். அவர் உன் பலிபீடத்தை மீண்டும் கட்டுவார். கர்த்தர் உன் பலிபீடத்தை மீண்டும் கட்டுவார். தைரியமாயிரு. பலிபீடத்தை செப்பனிட்டாதான் அக்கினி இறங்கும். பலிபீடத்தை கட்டாம அக்கினி இறங்காது. உன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி உன் பலிபீடத்தை கட்டுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீனமானாகிலும் பலமானாகிலும் அவர் உதவி செய்வதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் அப்படி உதவி செஞ்சதுனால தான் நாங்கெல்லாம் இன்னைக்கு ஊழியக்காரரா மாறி இருக்கிறோம். இங்க யாரும் பிறக்கும் போது பரிசுத்தவானா பிறக்கல. இங்க யாரும் டவுன் டு எர்த் எல்லாம் கிடையாது. இங்க யாரும் இயேசு கிறிஸ்து போல பரிசுத்தமா பிறந்தவெல்லாம் கிடையாது. இங்க இருக்கிற நாங்க அத்தனை பேரும் எத்தனையோ முறை விழுந்தவர்கள், எத்தனையோ முறை எழுந்தவர்கள். எங்கள் விழுகையில கர்த்தர் கூட இருந்து தூக்கி நிறுத்தினதுனால தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் இங்க வந்து ஊழியக்காரங்களா நிக்கிறோம். எங்களை உருவாக்கின தேவன் உன்னையும் உருவாக்குவார். உன்னையில நிலை நிற்க பண்ணுவார். உன்னையும் ஊழியக்காரனை மாற்றுவார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். தைரியமாயிரு. கர்த்தர் உன்னை உருவாக்குவார். நீ பயப்படவே பயப்படாத. ஐயோ இந்த பாவத்துல விழுந்துட்டேன், இல்ல என்னால வெளியே வர முடியாது நீ சொல்லவே சொல்லாத. உன்னை வெளியே கொண்டு வந்து விடுகிற ஒருவர் இருக்கிறார். நீ சோதோமுக்குள்ள இருந்தாலும் உன் கையை பிடிச்சி கர்த்தர் கொண்டு வந்து வெளியே விட்டுருவார். நீ பெரிய பாதாளமாகிய சிங்க கெபிக்குள்ள இருந்தாலும் உன் கையை கர்த்தர் சிங்கத்தை கட்டி போட்டு உன்னை காப்பாத்திய கர்த்தர் செய்வார். அதுக்காக தான் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த ரத்தத்தை மீறி எதுவும் உன்னை ஒண்ணு எதுவும் செய்யவே முடியாது. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர் உன்னை மூடிக்கொண்டு வா. தைரியமாக இரு. உன் தாய் தகப்பன் உன்னை பாதுகாக்கிறதை விட உன் தேவன் உன்னை பத்திரமாய் பாதுகாப்பார்.
நீ நினைக்கிற யாராவது கூட இருந்தா இந்த பாவத்தை நான் செய்யாம இருக்கிறேன், யாருமே இல்லாதனால தான் நான் செஞ்சிடறேன், என் தனிமை தான் இந்த பாவத்தை செய்ய வைக்குதுன்னு சொல்ற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை இனி தனியே இருக்க விடுகிறதில்லை, நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூடவே இருப்பேன், உன் பலவீனத்துல நான் கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Thank you Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எல்லாம் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். உங்களை ஆராய்ந்து பாருங்க, ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்க, வேற எதையுமே யோசிக்க வேண்டாம். இந்த ஒரு நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். எந்த பலவீனம், எந்த இடத்துல இருக்கிறோம், யாரும் எல்லாருமே ஊழியக்காரங்க உட்பட இப்ப எதையுமே யோசிக்க வேண்டாம். நான் எவ்வளவு பெரிய ஊழியம், எத்தனை வருஷம் ஊழியம், நான் என்ன ஊழியம், அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு, ஆண்டவரே இன்னைக்கு நீர் வருவீரானால் நான் போவேனாப்பா. ஆண்டவரே என்கிட்ட என்னப்பா பலவீனம் இருக்குது, நான் என்ன நீதிமான்னு சொல்லல ஆண்டவரே, பாவியாக என் மேல் கிருபையா இருமுன்னு மட்டும்தான் ஆண்டவரே சொல்றேன். இது மனுஷனால் கூடாதுதான் ஆண்டவரே, உம்மால கூடுமே அப்பா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில நான் ஒரே ஒரு காரியத்தை கேட்டு ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லா கண்களை மூடி இருப்போம். நான் இன்னும் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, இது நாள் வரைக்கும் தள்ளிட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புறேன்னு சொல்றவங்க இருந்தா உங்க வலது கரத்தை உயர்த்துங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நேத்து கை தூக்கினவங்க இன்னைக்கு தூக்க வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறவங்க மட்டும் நல்லா, மற்றவங்களாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. மற்றவங்களை பத்தி வேற யாரும் நீங்க கவலைப்படாதீங்க, இது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உடன்படிக்கை. மற்றவங்களாம் கண்ணு மூடி ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்க விரும்பி நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்லா உயர்த்துங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான இது உடன்படிக்கை. 3 6 வேற யார் இருக்கிறீங்க? இன்னும் வேற யார் இருக்கிறீங்க? நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை வெளியே இருந்தாலும், நீங்க மாடியில் உட்கார்ந்து இருந்தாலும், ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாரா இருந்தாலும், நீங்கள் முடியும் போது ஊழியக்காரர்களை வந்து பார்த்துட்டு போங்க. இந்த 6-7 பேர் மாத்திரம் அல்ல, வேற யார் இருந்தாலும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க வந்து உங்க ஊழியக்காரங்களை பார்த்துட்டு போங்க. அவங்க உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது எல்லாம் ஒருமனப்படுவோமா தேவ சமூகத்தில்? இந்த 3 நாளும் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார், நடத்தி இருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு அவர் வந்தாலும் நான் போவேங்கிற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். நான் அவரோடு கூட நான் பறந்து போவேன் என்கிற நிச்சயத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார் அல்லவா? இதுதான் கர்த்தர் நமக்கு செஞ்ச பெரிய ஸ்லாக்கியம். இன்னைக்கு இந்த 3 நாளும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஒவ்வொரு நாள் காலையிலையும் மாலையிலையும் ஆராதனையிலையும் துதியிலையும் ஸ்தோத்திரத்திலையும் ஒன்ன மட்டும் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு, என்னை உருவாக்கிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்சம் கொஞ்சமா என்னை உருவாக்கி இன்னைக்கு 3ஆம் நாள் முடியும் போது கர்த்தர் என்னை நிற்க பண்ணி இருக்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா இருக்கும்படி கர்த்தர் இந்த 3 நாளும் என்னை உருவாக்கி இருக்கிறாருங்கிற நிச்சயம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதுவே பெரிய ஸ்லாக்கியம், பெரிய ஸ்லாக்கியம். நாம ஜெபிக்க போகிறோம். அப்படி ஒரு நிச்சயம் வந்துச்சு, கர்த்தர் வந்தா நான் போவேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேரா உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நீர் வரும்போது நிச்சயம் நாங்க போவோம், ஆண்டவரே நீர் வரும்போது நாங்க நிச்சயம் போவோம், ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா? ஹalleluya hallelujah 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 hallelujah. Thank you Holy Spirit. எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த 3ஆம் நாளுக்காக உமக்கு நன்றி. மகிமையுள்ள கரத்துல தாழ்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் வரும்போது இந்த கூட்டம் அப்படியே மறுரூபமாகட்டும்பா, அப்படியே மறுரூபமாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய கூட்டம் பரலோகத்துக்குள்ளே சிங்காசனத்துக்கு நேராக ஓடி வரட்டும் ஆண்டவரே. அப்படியே நாங்கள் வந்து நிக்கட்டும் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீர் ஆர்ப்பரித்து சொல்லணும் ஆண்டவரே, கர்த்தருக்கால் மீட்கப்பட்டவர்களே இந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசின்னு சொல்லணும் ஆண்டவரே. நாங்கள் அப்படி வந்து உங்களை பார்க்க போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆனந்த கண்ணீரோடு கூட, களிப்போடு கூட, சந்தோஷத்தோடு கூட எங்கள் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் வந்து பார்க்க போறதுக்காக உமக்கு நன்றி. எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்த ஆசீர்வாதத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நிச்சயம் நீர் வரும் வரைக்கும் எங்களுக்கு இருக்கட்டும்ப்பா. உலகமோ உலகத்துக்குண்டானவளோ எங்களை இழுத்து விடாதபடி கர்த்தர் வேலி அடைங்க. இந்த பரிசுத்தமோ இந்த விசுவாசமோ நீங்க வர்ற வரைக்கும் எங்களுக்குள்ள இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்தை நடத்தினவர்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு பெரிய கூட்டத்தை மண்டைக்கு திருப்பணும் மிகுந்த வாஞ்சையோட செஞ்சிருக்கிறாங்கப்பா. இதற்கான பிரதிபலனை இம்மையிலும் மறுமையிலும் ஒப்பு கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. இதுக்கு கொடுத்தவங்க, உழைச்சவங்க, ஒத்துழைச்சவங்க, மறைமுகமா ஜெபம் பண்ணவங்க அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே சபைக்காரங்க தங்கள் சபைகளோடு கூட வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் சபைகளும் முழுவதுமாய் எடுத்துக்கொள்ளப்பட கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த வசனம் 100க்கு 100 கிரியை செய்யட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.